ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது ஜாப்பனீஸ் ட்ராமா பார்க்கலாம். இந்த ட்ராமா வந்து ஒரு ஃபேமஸான கொரியன் ட்ராமாவோட ரீமேக் தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும்தாங்க கொஞ்சம் சிமிலராக இருக்கு. மற்றபடி கதையே வேற மாதிரி மாற்றிருக்காங்க. அதனால மிஸ் பண்ணாமல் இந்த ட்ராமா பாருங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஒரு சின்ன பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணு தாங்க இந்த கதையோட ஹீரோயின். இவ பேர் வந்து கான்பே. அப்போ அங்கே இன்னொரு பொண்ணு வந்து, இப்போ நீ எதுக்கு அழுகிற? உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நான் வேணா உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கவான்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கையில் ஒரு கயிறு கட்டி விடுறா. இந்த பொண்ணு பேர் வந்து ரெய்னா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. அவங்க பெரியவங்களான பிறகு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாங்க. நம்ம ஹீரோயின் அதே ஆபீஸ்ல உள்ள ஒரு பையனை ரொம்ப பிடிச்சு போய் அவங்களே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஹீரோயினோட வாழ்க்கை ஹாப்பியா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்ப ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ், என் வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள் இருந்ததுண்டு, ஆனா திரும்பவும் அந்த சந்தோஷமான நாட்கள் கிடைக்குமான்னு கேட்டா அது எனக்கு தெரியல. இவங்க இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க நர்ஸ் வந்து, என்னம்மா சாப்பிட்டியா, உனக்கு வயிறு வலிக்குதான்னு அவங்க ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஹீரோயினுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர். அவங்கள பார்த்து கூட யாருமே இல்லை, அனாத மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ரெய்னா வந்து ஹீரோயினோட உடம்ப பத்தி விசாரிச்சிட்டு இருக்கா. இவ மட்டும்தான் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவா போல. அப்ப ஹீரோயினும் ஒரு கயிறு எடுத்து கொடுத்து, இந்த கயிறு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு ரெய்னாவும், எனக்கு எப்படி இது ஞாபகம் இல்லாம போகும், இந்த கயிறு மூலயமா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆரம்பமானதுன்னு சொல்லி பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரெய்னா வந்து, ஹீரோட்ட உன்னை பார்க்க வந்தானான்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் முகம் வந்து ரொம்ப சோகமாகுது. சரி விடு விடு, நானும் அவனை ஆஃபீஸ்ல பாக்குறேன் தான், ரொம்ப பிஸியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், அதனால தான் உன்னை பார்க்க வரல போல, ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்னதான் அவன் மனசுல நினைச்சிட்டு இருப்பான்னு சொல்றாங்க. சரி அதை விடு, இப்போ உன் லைஃப் எப்படி போகுது, நீ என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன, நீ போன பிறகு உன்னோட ஜாப்பை எனக்கு கொடுத்துட்டாங்க, ஆனா எனக்கு தான் ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேச்சா இதுல நீ கில்ட்டாக என்ன இருக்கு, உனக்கு திறமை இருக்கு, அதனால இந்த வேலையை உனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க காலில் உள்ள ஷூவை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் வந்து அவங்க பாட்டி கிட்ட ஃபோன் பேசுறாங்க. அவங்க பாட்டிக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை போல, அவங்களுக்கு நிதானமே இல்லை, இருந்தாலும் இவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிற மாதிரியே அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து பெட்ல உள்ள ஒரு பாட்டி, ஏமா உனக்கு பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லையா, நீ ஏன் எப்பவும் தனியா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பாட்டி, எங்க அப்பா வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே இறந்து போயிட்டாரு, அப்புறம் எங்க அம்மா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, இதனால எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, அதனால நான் என்னோட வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வரும்போது, அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வரும்போது அந்த சூரிய வெளிச்சம் அவங்க கண்ணில் படுது. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க போல. அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பேசுறோம், உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்களும் வந்து, எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு 6 month டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, உங்களுக்கு பிறகு இந்த காசு எல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சொல்றீங்க, நான் என் பாட்டி பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா, ஆனா உங்க பாட்டி வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் பேருக்கு மாத்திட்டாங்களே, அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது இங்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எதா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா தான் தெரியும் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வேகமா போக பார்க்க அங்க டாக்ஸி எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த நேரத்துல வயிறு வலி வேற அதிகமாகுது. அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியே வலியோட கீழே உட்காந்துடுறாங்க. அப்ப எங்க இருந்து ஒரு டாக்ஸி வந்து ஹீரோயின் பக்கம் நிக்கிது. ஹீரோயினும் அந்த டாக்ஸில ஏறி உட்காந்து போறாங்க. அப்ப அந்த டாக்ஸி டிரைவரும் அவங்க சொன்ன அட்ரஸ்ல போகாம வேற வழியா போயிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும், எதுக்காக நீங்க இந்த வழியில போறீங்க, இந்த வழியில என்னோட வீடு கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ ஹீரோட்ட வீட்டுக்கு தானே போற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்களும், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அவர் எப்பவும் ஏன் டாக்ஸில தான் வருவாரு, அதனாலதான் எனக்கு தெரியும், நான் பாருங்க உங்களை ஒரு அழகான வழியில அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி அவங்க போகும் வழியெல்லாம் அழகான பூக்கெல்லாம் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் ரசிச்சுட்டு வராங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல பனி பொழிய ஆரம்பிக்குது. அப்படியே கிளைமேட் மாறி மாறி போயிட்டு இருக்கு. அதை பார்த்த டாக்ஸி டிரைவரும், நான் உங்களுக்கு சொன்னேன்னு அழகான வழியில அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பேசும்போது எனக்கு எங்க அப்பா பேசுற மாதிரியே தோணுது, ஏன்னா எங்க அப்பாவும் ஒரு டாக்ஸி டிரைவர் தான், அவரோட குரலும் இதே மாதிரி தான் இருக்கும், நீங்களும் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தெரியுறீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன, இப்ப என்னையும் ஒரு அப்பா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காமெடியா பேசிட்டு போறாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து இறங்கும் போது காசு கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த டிரைவரும், எனக்கு காசெல்லாம் வேணாம், இன்னைக்கு தான் நான் கடைசியா வண்டி ஓட்டுறது, நான் வேற உன்னோட அப்பாவை என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டேன், அப்ப நான் தான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கையில உள்ள சாக்லேட்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் நீ எப்பவும் நல்லா இருப்ப, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா அமைய நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவே வந்து அவங்கள பிளஸ் பண்ண மாதிரி தோணுது. அவர் கொடுத்த சாக்லேட்டை பாக்கெட்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு லேடிஸ் செப்பல் கிடக்கு. ஹீரோயின் பயந்துகிட்டே உள்ள போறாங்க. அப்போ ஒரு பொண்ணோட குரல் கேக்குது, இன்னும் உன்னோட ஒய்ஃப் எத்தனை நாளைக்கு தான் உயிரோட இருப்பா அப்படின்னு கேட்கும்போது, 1 மாசம் கூட உயிரோட இருக்கலாம், இல்ல 6 மாசம் கூட இருக்கலாம், அப்படி ஒருவேளை மிராக்கள் நடந்தா அதிகபட்சம் 1 வருஷம், அதுக்கு மேல தாண்ட மாட்டா, எப்படியும் நமக்கு பணம் நியூ இயர்க்குள்ள கிடைச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து கதவு வேகமா திறக்க அங்க இருக்கிறது அவளோட ஃப்ரெண்டு ரைனா. ஒரு பக்கம் அவ அளவுக்கு அதிகமா காதலிச்சான் புருஷன், இன்னொரு பக்கம் அவ
அளவுக்கு அதிகமா நம்பினா ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாங்க. இதை ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழுத மாதிரி பார்த்துட்டு என்ன காசை பத்தி பேசுன அப்படின்னு கேட்கும்போது அவ புருஷக்காரனும் என்னென்னமோ சொல்லி மழுப்ப பாக்குறான். இந்த பாரு நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வரான். ஆனா ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால வேகமா வெளியே போக பாக்குறாங்க. புருஷக்காரர் பின்னாடி வந்து இங்க பாரு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவ என்கிட்ட விசாரிக்க வந்தா எனக்கு ஆறுதல் சொன்னா. அதுல எங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஏன் நீ இறந்த பிறகு நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் மனசு உடஞ்சு போய் ஒன்னும் நான் இறந்து போகலையே, உயிரோட தானே இருக்கேன். நான் போன பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமே. சரி எத்தனை நாளா உங்களுக்குள்ள பழக்கம் அப்படின்னு கேட்கும்போது புருஷக்காரன் வந்து 6 மாசங்கிறான். ரைனா வந்து 1 மாசங்கிறா. அதுலயே நல்லா மாட்டிக்கிறாங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த பிறகே நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்க. அப்படின்னா உனக்கு என்ன பண்ண, ஏன் எனக்கு போய் இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்டி நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பே உன்னை கல்யாணம் பண்ணதான். உன்னை கல்யாணம் பண்ணா பணம் காசுன்னு சந்தோஷமா இருக்கலாம் நான் நினைச்சேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் காசை சேர்க்கிறேன்னு சொல்லி என்ன சந்தோஷமாவே நீ வாழ விடல. என்னால என் லைஃபே வேஸ்டா போச்சு. அதுக்கு பதிலாக இந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினால ஒன்னும் சொல்ல முடியல. உங்களுக்கு உடம்புக்கு வேற முடியாம போகுது. ஒரு ரைனா அங்க பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிடுறீ நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயினும் நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண தோணுச்சுன்னு கேட்கும்போது அப்போ ரைனாவோட உண்மையான முகத்தை காமிக்கிறாங்க. எது நான் உனக்கு ஃப்ரெண்டா? என்னைக்குமே நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். சின்ன வயசுல நீ அழுகும்போது நான் தான் உன்னை சமாதானப்படுத்தி என்னோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உனக்கு தான் கிடைக்குது. அது என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப பாரு கடைசியில உன்னோட புருஷன் கூட எனக்கு சொந்தமாயிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கோவம் தாங்கல. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்பயே போய் இன்சூரன்ஸ் கம்பெனில எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. புருஷக்காரன பின்னாடியே போய் என்னடி நானும் பாக்குற ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோயினை மாடிலேன்னு தள்ளி விடுற மாதிரி போறான். அப்ப ரைனா தான் ஒரு கையை பிடிச்சி காப்பாத்த பாக்குறா. சரி கல்லுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கும் சொல்லி பார்த்தா பாய் பாய் மிஸ்ஸான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோயின் இறக்குற நிலைமையில இருக்காங்க. அதை பார்த்த ரைனா கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறா. எங்கோ கில்ட்டில தான் அழுவுறாளான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு மிஸ்ஸா மாடில இருந்து கீழே குச்சி சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி கதறி கதறி அழுவுறா. அடிப்பாவி இப்படிப்பட்ட நடிப்பேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க கீழே கிடக்குற மிஸ்ஸா, அதாவது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் பேர் வந்து மிஸ்ஸா கங்பே. என் வாழ்க்கையில மட்டும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. ஒரு புக்கை காமிக்கிறாங்க. அந்த புக்கில் உள்ள பேஜஸ் எல்லாம் திரும்புற மாதிரி தெரியுது. அப்படியே மிஸ்ஸா ஆஃபீஸ்ல இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க சீனியர் வந்து எழுப்பி விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, தூங்குறியா, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி லஞ்ச் டைம் சீக்கிரம் போய் சாப்பிட்டு வான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எப்படி இங்க வந்தோம், நம்ம என்ன கண்டதெல்லாம் கனவா? இல்ல இதெல்லாம் கனவு கிடையாது, இதுல வேற என்னமோ இருக்குன்னு அவங்க யோசிச்சுட்டே லிஃப்ட்டுக்கு வரும்போது புருஷன்காரனும் அங்கதான் நிக்கிறான். அவன் வந்து மீசா பார்த்துட்டு ஏ மீசா ஒரு நிமிஷம் இரின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு ஐயோ இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னு வேகமா உள்ள ஓடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவனும் லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டான். அப்படியே மீசா பக்கத்துல வந்து அவ கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நேத்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தா இன்னைக்கு என்னன்னா என் கையை பிடிக்கிறான், இங்க என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. டே லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னா அவன் கையை உதறி விட்டுட்டு வெளியில ஓடுறாங்க. அங்க போனா முன்னாடி போனா அவ வரா, பின்னாடி போனா இவன் வராங்கிற மாதிரி கதை தான். அங்க ரைனா நின்னுட்டு இருக்கா. ரொம்ப அப்பாவித்தனமா என்ன பண்ற, ஏன் இப்படி வேகமா ஓடுறன்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் இப்ப எல்லாமே தெரியுமே. அதனால அவ மூஞ்சு பக்கம் கூட விருப்பம் இல்ல. அவளை இக்னோர் பண்ணிட்டு ஓடிடுறா. இங்க வெளியில வந்து அப்படியே யோசிச்சுட்டு வரா. இங்க என்ன நடக்குது, நான் எப்படி இங்க வந்தேன், எதுக்கு இவங்க 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாங்க, ரொம்ப நல்ல விதமா நடிக்கிறாங்க, என்னத்தான் நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது அங்க உள்ள பெரிய டிவில 2015 வேர்ல்டு கப் நடக்க போதுன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து அவங்களுக்கு செம ஷாக். என்னது நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைல் எடுத்து பாக்குறாங்க. அதுலயும் 2015 போட்டிருக்கு. அப்படியே ஒரு கண்ணாடில போய் அவங்க முகத்தை பாக்குறாங்க. அவங்க முகம்லாம் ரொம்ப இளமையா மாறி இருக்கு. அதை பார்த்து அவங்களுக்கு என் முகம் என்ன இவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நின்று என்னால ஓட முடியுது, எனக்கு வயிறு வலி இல்லை, நான் ரொம்ப இளமையா இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ராமினை வாங்கி சாப்பிட்றாங்க. அடடா எவ்வளோ டேஸ்டா இருக்கு, ரொம்ப நாளா என் நாக்கு செத்து போய் கிடந்துச்சு, இன்னைக்கு தான் எனக்கு டேஸ்ட்லாம் வந்திருக்கு, என்னோட உடம்பு ரொம்ப ஹெல்த்தா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு எந்தவித வயிறு வலியும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க சீனியர் தான் கால் பண்றாங்க. என்ன எங்க இருக்க, இன்னும் அரை மணி நேரத்துல நீ பிரசன்டேஷன் கொடுக்கணும், என்ன வரலையா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு தான் அவங்க பிரசன்டேஷன் கொடுக்குற நாள். அப்ப ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, போன டைம் வந்து நான் லேட்டா போய் ரொம்ப சொதப்பி வச்சுட்டேன், இந்த டைம் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. ஆனா அவங்களுக்கு பழி வாங்குற மாதிரி டாக்ஸி வர மாட்டேங்குது. டாக்ஸி வந்தாலும் அங்க ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. என்னடா இப்படி நடக்குதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியா ஆஃபீஸ் வந்து சேராங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ், போன டைம் இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுல ரெய்னா வந்து நான் உனக்கு தப்பான லொகேஷன் அனுப்பிட்டேன், நான் வேற லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டைமும் அதே மாதிரியான ஒரு மெசேஜ் வருது. அடைச்சா இதை எப்படி நான் மறந்துன்னு சொல்லிட்டு திருப்பும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க ஓடி போக்குள்ள தடிக்கி போட்டு கீழே விழுறாங்க. இதே மாதிரியே போன டைம்
டைமும் விழுந்திருப்பாங்க. இப்போ கண்ணாடி போட்ட ஒரு பர்சன் வந்து கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. அவர் பின்னாடி இவங்களும் போயிருப்பாங்க. அவர் முதல்ல போக இவர் பின்னாடி போயிருப்பாங்க. அப்படி அவங்க பின்னாடி போகும்போது அவங்க ஐடிங் கார்டு வேலை செஞ்சிருக்காது. இதனால அவங்க லிஃப்ட்டையும் மிஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 26 மாடி ஏறி போயிருப்பாங்க. இதனால பிரசன்டேஷன்ல செம்மையா சொதப்பிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இந்த டைம் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த கண்ணாடி போட்டவனுக்கு முன்னாடி ஓடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவனுக்கு முன்னாடி போய் அவனோட ஐடிங் கார்டு எடுத்துக்கிட்டு இவங்க உள்ள போறாங்க. லிஃப்ட் மூட போற சமயத்துல உள்ள ஓடுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓடின ஸ்பீடுக்கு ஒரு பர்சன் மேலேயே போய் விழுறாங்க. இவர் தாங்க இந்த டிராமாவோட ஹீரோ. இவர் பேர் வந்து சுசுகி. அவங்களும் சாரி எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் வேகமா வந்துட்டேன்னு சொல்லிட்டு நவந்துக்கிறாங்க. ஆனா அவரு அதுக்கு பதில் சொல்லாம உங்க கழுத்துல உள்ள ஸ்கார்ஃப் நல்லாவே இல்லைன்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களும் அப்படியே சார் நெக்ஸ்ட் டைம் நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ மீசா தானே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மீசாவும் ஷாக் ஆகி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அப்பா அவர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயின் டைரக்டர் சார் நீங்க தான் டைரக்டரா, எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவரும் நோ ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருக்க லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னா மிஸ்ஸா ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சுல. இங்க ஹீரோயின் வந்து மீட்டிங்க்கு கரெக்டா வந்துடுறாங்க. ஆனா ரைனா மூஞ்சி தான் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. என்னடா என்ன பிளான் பண்ணாலும் இவ சீக்கிரம் வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க பிரசன்டேஷன் அழகா கொடுக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. போன டைம் இந்த பிரசன்டேஷன் கொடுத்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ண பிறகு அந்த ப்ராஜெக்ட் வந்து சில நாட்கள்லேயே ஃபிளாப் ஆகியிருக்கும். அதுக்கும் ஹீரோயின் தான் அவங்க மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க. அதை இப்போ யோசிச்சுட்டு அவங்க கம்பெனிலே ஃபேமஸான ஒரு டோபிக்கோங்கிற ஒரு ட்ரிங்கை இப்போ அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அங்க உள்ள எல்லாரும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எதுலயும் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஒன்று இல்லவே இல்லை இயங்கும்போது இல்ல அந்த ட்ரிங்க்ஸ்குள்ள பேப்பர் மட்டும் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு என்னை நம்பி இந்த ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணுங்க, கண்டிப்பா இது ஃபேமஸ் ஆகும், அதோட கொரோனா காலத்துலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன கொரோனாவா அப்படின்னா என்னங்கிற மாதிரி அங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் என்னடா வளரிட்டோமேங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா மேனேஜர் வந்து திட்டுறாரு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் காமிச்ச அங்க போய் ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இது வந்து ஃபிளாப் ஆச்சுன்னா யார் வந்து பதில் சொல்றது அப்படின்னு கேட்கும்போது என்ன மன்னிச்சிடுங்க சார், ஆனா கண்டிப்பா இது ஃபிளாப் ஆகாது, நான் அதுக்கு உறுதி கொடுக்குறேங்கும் போது ஃபிளாப் மட்டும் ஆகட்டும் அப்புறம் உனக்கு இருக்குன்னு அவரும் திட்டி விடுறாரு. இங்க சீனியர் கிட்ட வந்தும் ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. உங்கள்ட்ட எதுவுமே நான் டிஸ்கஸ் பண்ணாம என் இஷ்டத்துக்கு நான் பேசிட்டேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆனா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்வீட் கடையை வந்து 2014 மூடிடுவாங்க போல. ஆனா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச கடை. ஏன்னா அவங்க அப்பா கூட இந்த கடைக்கு வந்திருப்பாங்க. ஒரு நல்ல மெமரிஸ்லாம் இருக்கும். அந்த கடைக்குள்ள போய் அதையும் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, உன்னோட வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், உன்னோட லைஃப் நல்ல விதமா அமைய நான் பிளஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே இப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அந்த டாக்ஸி டிரைவரும் இதே தானே சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த சாக்லேட்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒரு சாக்லேட் தாள்ல ஒரு ஆமை மாதிரி கிரியேட் பண்ணி இருக்கு. அது அவங்க அப்பா தான் அவருக்கு செஞ்சு கொடுப்பாங்க போல. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போ டாக்ஸி டிரைவரா வந்தது நம்ம அப்பாவா, அவர் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, ஆனா என்னால தான் அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் கொடுத்த ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேப்பரா வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க போல. அதுல உள்ள டோபிக்கோங்கிற பேரை பார்த்துட்டு இவர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வராங்க. அங்க வந்து ரெய்னா தான் கூப்பிட்டுப்பா போல. ஏன்னா உடனே வந்து அவளை அவாய்ட் பண்ண முடியாதுல, அப்புறம் அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால வேற வழி இல்லாம இங்க வந்திருப்பாங்க. அங்க ரெய்னா வந்து ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், கொஞ்ச நாளா உன் கூட நல்லாவே பேச முடியல, இன்னைக்காவது நம்ம மனசை விட்டு பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரெய்னாவோட பாய் ஃப்ரெண்ட் வரான். அப்புறம் ரெய்னா வந்து ஹீரோயின் காதுக்குள்ள போய் நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு பில் எல்லாம் நான் தான் பே பண்ண போறேன்னு சொல்றா. அதாவது அவன் பாய் ஃப்ரெண்ட் தலையில கட்ட போறா, அதைத்தான் அப்படின்னு ஆசுக்கா சொல்லிட்டு இருக்கா. அங்க மேல இருந்து புருஷங்காரன்னு கூப்பிடுறான். அவனும் இங்க வந்திருப்பான் போல. அப்படியே 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரெய்னா ரொம்ப பாவம், அவ ரொம்ப அப்பாவி, அவளுக்கு வாயில விரல் வச்சா கூட கிடைக்க தெரியாதுங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கானுவோ. அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. எது இவ அப்பாவியா, இவள மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, எப்படி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா பாருன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ரெய்னா நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது, ஏன்னா என் கூட மிஸ்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கையை பிடிக்க போறா. ஆனா மிஸ்ஸா செம கடுப்பாய் அவ கையை உதறி விட்டுட்டு எந்திரிக்கும் போது அங்க வெயிட்டட் ட்ரிங்க்ஸ் கொண்டு வருவாங்க. அது மேலே போய் மோதிரா, மேலேயே எல்லா ட்ரிங்க்ஸும் கொட்டிடுது. அப்ப அவங்க வாஷ்ரூமுக்கு போய் கிளீன் பண்ணிக்கிட்டே திரும்பவும் இது நடந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ரெய்னாவும் என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏற்கனவே இந்த இது நடந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க பழச நினைச்சு பாக்குறாங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இவளோட முகம் தெரியாதனால அவங்களும் சிரிச்சுக்கிட்டு எந்திரிக்கும் போது அவங்க மேல இந்த ட்ரிங்க்ஸ் கொட்டிருக்கும். அதெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு நமக்கு நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ரெய்னா நீயும் ஹெருக்கவும் டேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்க ஜோடி வந்து சூப்பரா இருக்குன்னு அவ பாட்டுக்கு அளந்து விடுறா. ஹீரோயினும் பேசிட்டே பேசு, எவ்வளவு தூரம் தான் பேசுறேன் நானும் பாக்குறேனேங்கிற மாதிரி பாக்குறாங்க. இன்னைக்கு தான் வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்த புருஷக்காரனும் கண்டிப்பா ஜப்பான் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஹீரோயின் தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்களே, அதனால கண்டிப்பா ஜப்பான் தான் ஜெயிக்கும்னு சொல்லும்போது ஆனா இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் ஒன்று யோசிச்சு பாக்குறாங்க. இதே மாதிரியே பழைய இதுலயும் நடந்திருக்கும். ஜப்பான் ஜெயிச்சோன்னு ஆச்சரியப்பட்டு அப்படியே ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிருப்பான். அவங்களும் ஏத்திருப்பாங்க. அப்படியே கிஸ்லாம் பண்ணி சந்தோஷமா போயிருக்கும். அதெல்லாம் இப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்த்து இந்த டைம் அந்த மாதிரி நடந்துடவே கூடாதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஜப்பான் ஜெயிக்க
காமிக்குது. அதே மாதிரி அவனும் ஆச்சரியப்படுறான். அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோயின் தெரிச்சு ஓடிடுறாங்க. அந்த புருஷன்காரன் ரெய்னாவோட பாய் ஃப்ரெண்ட் போய் கிஸ் பண்ணிடுறான். இந்த சீன் செம காமெடியா இருக்கும். ஹீரோயின் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் டைரியில எழுதிட்டு இருக்காங்க. அவங்க பழைய விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னத்தான் நடந்த விஷயத்த மாத்தலான்னு முயற்சி பண்ணாலும் ஆனா திரும்ப திரும்ப அது எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதுபடி பார்த்தா நான் திரும்பவும் இவனை கல்யாணம் பண்ணிப்பேனா எனக்கு இதே நிலைமை திரும்ப வருமா, அகைன் இதே வாழ்க்கையை வாழவா நான் திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி வந்தேன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்க யோசிச்சுக்கிட்டு கெட்டில வந்து சுடு தண்ணி போடும்போது அவங்க கையில ஊத்துற மாதிரி போகுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. ஆனா அவர் கையில எல்லா சுடு தண்ணியும் ஊத்திடுது. இதனால அவருக்கு காயம் பட்டுருது. ஹீரோயினும் வந்து ஐஸ் கட்டிலாம் எடுத்துட்டு வந்தா ஹீரோ கையில வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கையில உள்ள காயத்தை பார்த்து ஏதோ ஒண்ணு யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு அவங்களுக்கே நடக்குது, இல்லைன்னா அந்த இடத்துல வேற ஒரு பர்சன் இருக்காங்க. இப்ப ஹீரோ கூட அடிபட்டது முன்னால வந்து ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும். ஆனா ஹீரோக்கு அதே அடி இப்ப திரும்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் ஐடிங் கார்டு சேஞ்ச் பண்ணதாகட்டும், இல்ல வந்து அந்த கிஸ் கொடுக்குற சீன் ஆகட்டும், எல்லாமே கரெக்டா நடக்குது. ஆனா வேற வேற பர்சனுக்கு நடக்குது. அப்பதான் உங்களுக்கு ஒண்ணு புரியுது, இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை மாத்த முடியாது, ஆனா அந்த இடத்துல வேறொரு பர்சனை வைக்க முடியும். அவங்களோட வாழ்க்கையே இதனால மாறும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை மன்னிச்சிடுங்க, என்னாலதான் எல்லாம் ஆகிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போக, ஆனா ஹீரோயின் விடாம பின்னாடியே போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ கோவப்பட்டு, இப்ப நீ என்னத்தை நிரூபிக்க விரும்புற, நான் என்ன உன்னை நல்ல பொண்ணுன்னு சொல்லணுமா, நான் தான் உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க. அப்புறம் நீ நிறைய டைம் ஓவர் டைம் பாக்குறத நான் பார்த்திருக்கேன். எதுக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு விருப்பமே இல்லாட்டி கூட அவங்க கிட்ட நீ ஓகே சொல்ற, இதனால நீ என்ன நிரூபிக்க விரும்புற, நீ ஒரு நல்ல பொண்ணுனா. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் அப்படி நினைக்கிறது கிடையாது, உன்னை ஒரு இழிச்சவாயா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சமாவது கண்ணை திறந்து பாருன்னு அவர் சொல்லிட்டு போக, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி, ஆனா அவங்க என்கிட்ட சிரிச்சு பேசுறாங்களே அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன், நான் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், இதுல என்னோட தப்பு என்ன இருக்குன்னு அவங்க கோவப்பட, இப்போவாவது நீ கோவப்படுறிய அது வரைக்கும் சந்தோஷம், இப்ப மட்டும் நீ கோவப்படாம எந்த ரியாக்டும் பண்ணாம இருந்தா நான் சொன்னது எல்லாமே உண்மையாகிருக்கும், சரி மன்னிச்சிடு, நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் என்ன மன்னிச்சிடுங்க நானும் கோவமா பேசிட்டேன்னு சொல்லும்போது, இல்ல இப்ப நீ பேசினதா கரெக்ட், இதே மாதிரி எப்பவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போறாரு. நைட்டு ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. புருஷங்காரன் தான் கூப்பிட்டுருப்பான் போல. அப்ப அவங்க பழச நினைச்சு பாக்குறாங்க. இதே மாதிரியே நடந்திருக்கும். அவன் புருஷங்காரன் வந்து கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் வரான். அவங்களும் போய் உட்காடுறாங்க. ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து மனசுல நினைக்கிறாங்க, ஏன்டா என்னை ஏமாத்துவேன், என்ன கொல்லுவேன், நான் உன்னை சும்மா விடணுமா, இந்த கல்யாணத்து மூலமா நீ என்ன பாடா பட போறப்பாருன்னு யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காங்க போல. அப்படியே அவங்க சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் வெளியில வர, அப்ப ரெய்னாவும் அங்க வரா. என்ன ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்களான்னு கேட்டு அவளும் சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க, அப்ப ஹீரோயின் பின்னாடியே பார்த்துட்டு வராங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என்னோட விதியை உங்களுக்கு மாத்தி விடல, என்னோட பேரு மிஸ்ஸாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சபதம்லாம் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் அங்கதான் நிக்கிறாரு. அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினும், போன லைஃப்ல இவர் என் வாழ்க்கையில வரவே இல்லை, ஆனா இந்த லைஃப்ல நான் அடிக்கடி இவரை சந்திக்கிறேன், இது என்ன காரணமா இருக்கணும் யோசிக்கிறாங்க. அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கார்டன்ல படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்ப மிஸ்ஸா வந்து தண்ணியே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவும், இவ என்ன பண்றா, ஒருவேளை தண்ணிக்குள்ள குதிக்க போறான்னு சொல்லிட்டு பயந்து போய், ஏன் என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நான் இந்த ஆமையை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சே இதானா, நான் வேற என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லி அவரும் அந்த ஆமையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே டெய்லி ஹீரோயின் வந்து அந்த ஆமையை பார்க்க வராங்க. சில கியூட்டான விஷயங்களும் செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹீரோவும் அவரே அறியாம சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஹீரோயினை ரசிச்சிட்டு இருக்காரு. அப்பவே ஹீரோயின் மேல ஹீரோக்கு ஒரு கண்ணு. ஹீரோ வந்து காலேஜுக்கு வந்து அவர் ப்ரொஃபசர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்ராட் போறேன்னு சொல்லும்போது அவர் ப்ரொஃபசரும், உன்னோட கனவு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்துல என்னோட கனவை நிறைவேற்றிக்கிறேன், இப்போதைக்கு என் அப்பாவோட ஆசை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போறாரு. அவர் அப்படியே வெளியில வந்து நிக்க, அப்ப ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே ஓடுறாங்க. இவரும் வந்து பின்னாடியே ஓடுறாரு. அப்ப ஹீரோயின் வந்து சோகமா பஸ்ல ஏறி போகிறத பார்த்து அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சுட்டு அவ வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அப்பதான் ஹீரோயினோட அப்பா அங்க இறந்து போயிருப்பாரு. அவருக்கு ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கும். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆமையை பார்க்க வராங்க. ஆனா அங்க அந்த ஆமை இல்ல. அவங்க என்ன ஆச்சு, அது செத்து போயிடுச்சோன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒரு சீட் ஒட்டி இருக்கும். ஹீரோ தான் ஒட்டி வச்சுட்டு போயிருப்பாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, காமாட்சி என்கிட்ட தான் இருக்கு, நான் அதை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. அந்த காமாட்சிங்கிறது அந்த ஆமையோட பேர் தான். இப்போ 2014 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ஆமையை இப்போ வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காரு. அவர் ஆபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணும் போல ஹீரோயினை பார்த்திருப்பாரு. அவங்கள ஃபாலோவும் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவ வாழ்க்கையில எனக்கு ஒரு இடமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அவளுக்கு என்ன மறந்தே போயிடுச்சு, நான் யாரும் கூட அவளுக்கு தெரியல, ஆனா இப்ப விதியே எங்களை சந்திக்க வச்சிருக்கு, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், அவளோட வாழ்க்கையில எனக்கு ஒரு இடம் கிடைக்குமாங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. மார்னிங் ஹீரோ வந்து ஆபீஸ்க்கு போறாங்க. அங்கதான் ஹீரோயினா நிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு வணக்கம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி பிகு பண்ணிக்கிட்டு ஆபீஸ்க்குள்ள போறாரு. இது எல்லாத்தையும் ரைனாவும் பார்த்துட்டு தான் நிக்கிறா. அவளுக்கு செமக்கவும் வருது, இவ என்ன என் கூட பேச மாட்டா, இது எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆபீஸ்க்குள்ள வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்ன நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு இவளை பார்க்க
பார்க்கவே பிடிக்கல. சரி சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ வேலை டைம் போய் வேலையை பாருன்னு சொல்லிடுறா. லஞ்ச் டைம்ல ஹீரோயின் சாப்பிடலான்னு போகும்போது அங்க புருஷங்காரன் தொலை தாங்கல, கையெல்லாம் பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு என் வீட்டுக்கு வரையான்னு வேற கேட்கறான். அவளுக்கு செம காண்டாகுது. அப்படியே அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ரைனா வரா. நானும் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஒரு பிளானை போட்டு புருஷங்காரன் பக்கத்துல உட்கார வச்சிடறா. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து யோசிக்கிறா, இவங்க 2 பேருக்கும் எப்படி லவ் வர வைக்கிறது. இப்போ ரைனாக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண கொஞ்சம் நாளாகும், பேசாம நம்மளே ஏதாவது பிளான் போட்டு பிரிச்சு விட்டுலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ ரைனா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஹீரோயினுக்கு இங்க ஒரு ஞாபகம் வருது. போன டைம் வந்து ரைனா தடுக்கி விழுற மாதிரி போய் சீனியர் மேல சாப்பாடு கொட்டி விட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து தெரியல, இவங்க தெரியாம தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ தெரியுதுல, அதனால அதை போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு சீனியர் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ரைனாக்கு முன்னாடி போய் ரைனாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவங்க கால் ஸ்லிப் ஆகி அவங்க தட்டு புருஷக்கார மேல போய் விழுந்துருது. அப்போ ரைனா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போறான். அங்க போய் ரைனா ரொம்ப மன உருகி மன்னிப்பு கேட்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோயின் வந்து எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சட்டையை கொடுக்க. ஆனா ஹீரோயின் முறைச்சு பார்த்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் எதுக்கு உன் சட்டையை வாஷ் பண்ணி கொடுக்கணும், நான் உன்னோட ஃபியான்சி தான், அதுக்காக நீ சொல்ற வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது, தப்பு என்ன நானா பண்ணேன், அவ தானே பண்ணா, அப்ப அவகிட்ட கொடுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானா இப்படி பேசினேன், இனிமே இந்த மாதிரி தான் ஏத்து பேசணும், ரொம்ப போல்டா இருக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க பாத்ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணு ஹெல்ப்னு கேக்குறாங்க. ஹீரோனும் என்னன்னு கேட்கும்போது அவங்க தாங்கிக்கிட்டே விஷயத்த சொல்ல அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அந்த பொண்ணு வெளியில வந்து, ரொம்ப தேங்க்ஸ், நான் ரொம்ப நேரமா எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன், ஆனா யாருமே வரல, நீங்க மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப ஏத்தாப்புல தான் ஹீரோ வந்து உட்காந்துருப்பாரு. அவரை பார்த்து ஹீரோயின் கூப்பிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு நீங்க எப்படி இங்கன்னு கேட்டுட்டு சும்மா ஹாய் சொல்ல தான் வந்திருப்பாரு. ஆனா அங்க வேலை பார்க்கறவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு எல்லா சாப்பாடையும் ஒண்ணா வச்சுட்டு போறாங்க. ஹீரோவுக்கும் வர வழி இல்லாம ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஸ்வீட்டை பத்தி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருப்பாரு போல, அதை பத்தி ஹீரோனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் எனக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நானும் நிறைய ரெஸ்டாரண்ட்ல போய் நிறைய ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு, இவர் ஒன்னும் அவ்வளவு கெட்டவர் மாதிரிலாம் தெரியலையே, அப்புறம் எதுக்கு ஆஃபீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ரூமர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோவும் என்ன விஷயம், எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்கன்னு கேட்க, இல்ல ஆஃபீஸ்ல எல்லாரும் உங்களை நோபல் சன்னு கூப்பிடுறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆகுது. நீங்க என்ன வேணாலும் சொல்லி என்ன கூப்பிடுங்க, ஆனா அந்த ஒரு பேரை மட்டும் என் முன்னாடி சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது, சரி நான் சொல்லல, நீங்க கோச்சிக்காதீங்க, இல்ல ஆஃபீஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்றாங்க. அந்த நோபல் சன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த பணக்கார பசங்க எல்லாம் பிளே பை மாதிரி சுத்திட்டு இருப்பாங்களே, அதுக்கு பேர் தான் நோபல் சன் போல. உங்களுக்கு தெரியுது, ஆனா ஆஃபீஸ்ல உள்ள யாருக்கும் தெரியலையே, ஒரு பணக்கார பையனா இருந்தா உடனே வந்து அவனுக்கு ஏதாவது பட்ட பேர் வச்சிட வேண்டியதுன்னு அவரும் புலம்பிட்டு இருக்காரு. சரி விடுங்க, வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் தேடலாம் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட் பாக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன சாப்பிட போலாம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுருப்பா. ஆனா அங்க போய் பார்த்தா அங்க ரீயூனியன் நடந்துட்டு இருக்கும். ஸ்கூல்ல உள்ள எல்லாரும் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஏன்னா ஹீரோயினோட ஸ்கூல் டைம் அவ்வளவு நல்லா போகல, ஸ்கூல்ல உள்ள எல்லாரும் வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்தா அங்க உள்ள எல்லாரும் இப்பவும் அதே மாதிரியே திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்க இருக்கவே முடியல, அவங்க கோச்சுக்கிட்டு வெளியில வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு என்ன காரணமா இருக்கும், எதுக்காக எல்லாரும் நம்ம மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க, என்ன ஏதோ லெட்டரை பத்தி பேசினாங்க, என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க பழைய ஃபேஸ்புக் ஐடி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல. அப்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆமியோட பேரை தான் பாஸ்வேர்டா வச்சிருப்பாங்க. அப்படியே ஓபன் பண்ணி உள்ள போகும்போது அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அனாக்காங்கிற பையன் தான் மெசேஜ் பண்ணிருக்கான், என்ன மன்னிச்சிடு, நீ இப்படி ஒரு லெட்டர் எழுதுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால தான் உன் மேல நான் கோவப்பட்டு அன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம கூட போயிட்டேன், ஆனா அது மிகப்பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எந்த லெட்டரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க ஸ்கூல் ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. ஸ்கூல்ல தனாக்காங்கிற ஒரு பையனை ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப தனாக்காவும் என்னோட டிராமா கிளப்ல நீ சேர்ந்துக்கிறியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரெய்னாக்கு அப்படியே வயிறு எரிஞ்சிருக்கும். இடையில வந்து குட்டையை குழப்பி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் கிட்ட போய் தனாக்கா பத்தி தப்பெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் எதையும் நம்பியிருக்க மாட்டாங்க. மறுநாள் ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது அப்ப தனாக்கா வந்து ரெய்னா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்க்குள்ள போகும்போது அங்க கிளாஸ்ல உள்ள எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. அப்படியே வந்து புள்ளி பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலாம் தள்ளி விட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தனக்காவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனா அவன் எந்தவித ஹெல்ப்பும் பண்ணாம வெளியே போயிருப்பான். அவனும் ஏதோ ஒரு கோவமா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கும் தெரியல, ஆனா ரைனா தான் ஏதோ ஒரு குட்டையை குழப்பி விட்டுருப்பான்னு எனக்கு தோணுது. இவளோட மூஞ்சு பார்க்கவே எனக்கு பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் குப்பையில தூக்கி போடுறாங்க. மறுநாள் ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறதுக்கு 1 மைல் தூரத்துக்கு கூட்டம் நின்றுட்டு இருக்கு. அதை தாண்டி எப்படி உள்ள போக போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க போல. வாங்க உள்ள வாங்க, என்கிட்ட ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து உட்காராரு. உன்னால எனக்கு இன்னைக்கு டைம் சேவ் ஆயிருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் என்ன சார் இப்படி சொல்றீங்க, இது நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட், இதுல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து மெனு கார்டை பார்த்துட்டு எனக்கு எல்லா ஸ்வீட்ஸும் சாப்பிடணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது அப்ப ஹீரோ சொல்றாரு எல்லாத்தையும் வாங்குங்க, நம்ம பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஐடியா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்படியே வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அப்பதான் ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், எதுக்காக இப்ப இவரை கூப்பிட்டோம், இவர் என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம லைஃப்குள்ள வரா மாதிரியே தெரியுது, நம்ம லைஃப்ல இவரை நம்ம பார்த்தது கூட கிடையாது, ஆனா இந்த லைஃப்ல அடிக்கடி நம்ம லைஃப்ல குறுக்க வராரு, ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரோ, இவர் என்ன ஸ்டாக்கரா இல்ல வந்து பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணலான்னு பாக்குறாரா? ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும். ஆபீஸ்ல கூட இவரை நோபல் சொன்னாங்க, ஆனா நம்ம தான் லூசு மாதிரி நடந்துக்கிட்டோம். இந்த டைம் என் வாழ்க்கையில எந்தவித தப்பும் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா அவர் என்னமோ பால்வடிற பக்கமா ஸ்வீட் சாப்பிட்டு இருக்காரு. இந்த மூஞ்ச பார்த்து அவங்க கிட்னாப் ரேஞ்சுக்கு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு வெளியில வரும்போது அவங்க எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டாரு. அன்னைக்கு உங்க ஸ்கார்ஃபை பத்தி கொஞ்சம் தப்பா கமெண்ட் பண்ணிட்டேன், அது ரொம்ப தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிக்கிற விதமா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்கார்ஃப் வாங்கி கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி கடைக்கு அழைச்சிட்டு போறாரு. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அவர் கூட சேர்ந்து கடைக்கு போறாங்க. ஆனா கடைக்குள்ள போய் நல்லா ஷாப்பிங் பண்றாங்க. ஏன்னா நேத்து ரைனாவோட போட்டோ மட்டும் தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க, அவ கொடுத்த ட்ரெஸ் கிஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு போட்டுக்கு இப்ப ட்ரெஸ் கூட இல்ல. அதனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்படியே ஷாப்பிங் பண்ணி டயர்ட் ஆகி ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு, நீங்க எதுக்காக இவ்வளவு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, எங்கேயாவது வெளியூர் போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் இல்ல என் வீட்டை கிளீன் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸுமே பாஸ் ஆகிடுச்சு, அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்ப புதுசு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்து அவங்க சோகமாக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்ப சோகமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு எங்க ஸ்கூல் ரீயூனியன் இருக்கு, அதுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, ஆனா எனக்கு போகவே பிடிக்கல, ஆனா போகிற நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ வந்து அந்த முள்ளு செடியை காமிச்சு, இந்த செடியை பாத்தீங்களா, அந்த செடி வந்து தன்னை தானே தான் பாதுகாத்துக்கும், அதே மாதிரி நம்மளை பாதுகாத்துக்க நம்ம ஒரு ஷீல்டை உருவாக்கிக்கணும், நம்ம எதுக்காகவும் பயப்படக்கூடாது, நம்ம தப்பே பண்ணலைன்னா அது நினைச்சு நம்ம கவலையும் படக்கூடாது, ரொம்ப தைரியமா இருக்கணும்னு சில அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அது ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த செடியும் அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க மைக்கா வரா. மைக்கா வந்து யாரு உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினா இல்லைங்கிறாங்க. ஆனா மைக்கா வந்து சும்மாவே இருக்க மாட்டா, உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்பி பார்த்து, நீ கண்டிப்பா ரீயூனியனுக்கு போகணும், அப்படி போகும்போது நீ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போ, உனக்கு அழகா இருக்கும்னு சொல்றாரு. அப்படி சீனை கட் பண்ணா அந்த ட்ரெஸ்ஸை தான் கடையில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப மைக்கா வேற இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு ஒரு பியூட்டி பார்லருக்கு தான் போறாங்க. அங்க மைக்காவோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினை வந்து நீங்க ஆளே அடல் திறமை மாத்தணும்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இங்க ஸ்கூல் ரீயூனியன் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நல்ல வேளை இன்னைக்கு அவ வரல, அவ வந்தா அவ மூஞ்ச பார்க்க வேண்டியதா போயிருக்கும், எப்படி ரைனா உன்னால எல்லாத்தையும் மன்னிக்க முடியுது, இன்னும் நீ அவளை வந்து ஃப்ரெண்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினோட என்ட்ரி, அவ வந்து சேர்ல உட்காரா. ஆனா யாருக்குமே அடையாளம் தெரியல. அங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யார் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா, இவ என்ன நம்ம ஸ்கூல்ல படிச்சா, இவ தப்பா தான் வந்திருக்கா போல இங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் என்ன தெரியலையா, நான் தான் மிசான்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியமாகுது, மிசாவானே எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு வந்து அழகா இருந்த மட்டும் போதுமா, மனசு அழகு வேணும், ஆனா அது உன்கிட்ட கிடையாதுன்னு அவங்க திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு செமக்கம் வருது. போதும் நிறுத்துங்க, எப்பவும் ஏன் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன காரணம்னு சொல்லிட்டாவது என்ன திட்டுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அதுல உள்ள இன்னொரு பொண்ணு, ஏன் உனக்கு தெரியாதா, ரெய்னா உன்னோட ஃப்ரெண்டு, ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்டையே நீ பறிச்சுக்கிட்ட, இது அவளுக்கு பண்ற துரோகம் இல்லையான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நான் எப்ப ரெய்னாவோட பாய் ஃப்ரெண்டை பறிச்சுக்கிட்டேன், என்ன ரெய்னா இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரெய்னா அழுது சீனை போட்டு, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் பழைய கதை முடிஞ்சு போச்சு, இப்ப ஏன் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்க வந்திருக்கோம், அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செமக்கம் வருது. நீ எதை மறைக்க பாக்குற, ஏன் இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, நான் எப்ப உன்னோட பாய் ஃப்ரெண்டை பறிக்க பார்த்தேன் அப்படின்னு கேட்கும்போது அங்க தனப்பா வந்து போதும் நிறுத்துங்க, நீங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் லைக் பண்ண பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான், அது மிஸ்ஸா மட்டும்தான், நான் ரைனாவை என்னைக்குமே லவ் பண்ணதே கிடையாது, நான் இதை ஸ்கூல் டைம்லயே தெளிவுபடுத்திருக்கணும், ஆனா மிஸ்ஸா மேல உள்ள கோவத்தால இதை நான் அப்படியே விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு மிஸ்ஸா, நான் உன்னை லவ் பண்ணா நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி நீ லெட்டர் எழுதி வச்சிருந்த, அந்த கோவத்துல தான் நான் எதுவுமே சொல்லாம போயிட்டேன், ஆனா அது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றான். ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியில ஒடியாந்துடுறாங்க. அப்படியே அழுதுகிட்டு மலையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ கொடையை கொண்டு வந்து நீட்டுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து செம கோவத்துல இருந்தாங்களே, அதனால ஹீரோவே பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. யார் நீ, எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, என்ன கிட்னாப் பண்ண போறியா இல்ல என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் பொறுமையா, நான் அதெல்லாம் பண்ண வரல, நான் இந்த பக்கமா வந்தேன், நீ நனைஞ்சிட்டு இருந்த, அதான் கொடை கொடுக்க வந்தேன், இப்போ நீ வரியா இல்லைன்னா நான் போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் பேசாம அவர் கூடயே போறாங்க. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவோட ஞாபகமா இருக்கு, அவர் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஃபுல்லா சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு நல்ல எண்ணம் உருவாகுது ஹீரோ மேல. இங்க ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அங்க மைக்கா உட்காந்துருக்காங்க. என்ன போன வேலைலாம் நல்ல விதமா முடிஞ்சுதான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் சூப்பரா முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு போறாரு. மைக்காவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. மைக்கா ஹீரோவை தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கல. இன்னைக்கு மறுநாள் ரெய்னா வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா. அவன் பாய் ஃப்ரெண்டும் மன்னிப்பு கேட்கிறான், என்ன மன்னிச்சிடு, நான் உனக்கு சீட் பண்ணிட்டேன், ஆனா என்ன தயவு செஞ்சு விட்டுடுன்னு சொல்லும்போது அதுக்கு ரெய்னாவும், நீ மட்டும் என் கையில கிடைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஆனா
பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போறான், அதனால நீ பொழைச்சு போன உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த பால்ஸ் எல்லாம் மாடிப்படியில உருட்டி விட்டுட்டு அவங்களும் அதுல தடுக்கி விழுற மாதிரி யார் மேலேயும் போய் விழுறாங்க. அவரும் தாங்கி பிடிக்கிறாரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அடுத்து ரைனா நம்ம ஹீரோக்கு தான் வலைய விரிச்சிருக்காங்க. ஹீரோவும் ஒன்னாகலையன்னு கேட்கும்போது அதுக்கு அவ வந்து காலை சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போற சந்தோஷத்துல கண்ணாடிலாம் அவங்க முகத்தை பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க புருஷக்காரன் வந்து மிஸ்ஸாவை பார்த்துட்டு என்ன மிஸ்ஸாவா இவ்வளவு அழகா இருக்காளேன்னு யோசிச்சுட்டு மிஸ்ஸாவை கூப்பிடும்போது மிஸ்ஸாவும் சந்தோஷமா ஹாய் சொல்றா. ஆனா அது புருஷக்காரனுக்கு கிடையாது, மைக்காக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபீஸ்க்குள்ள போறாங்க. புருஷக்காரனா ஒரு ஆளா கூட மதிக்கல. ஆனா ஆபீஸ்க்கு போன கையோடயே மங்களகரமா மேனேஜர் திட்டுறாரு. நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு ப்ராஜெக்ட் செய்ய தெரியுதா? ஒழுங்கா போய் நல்ல ப்ராஜெக்டா செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சீனியருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போகுது. அவங்க கடுமையா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. லஞ்ச் டைமுக்கு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரியான்னு சொல்லி தனாப்பா கால் பண்ணியிருக்கான். அவங்களும் ஓகே சொல்லிட்டு லஞ்ச் டைம்ல தனாப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. தனாப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். வா வா உனக்காக நான் ஸ்பெஷல் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அவருக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுக்குறான். ஹீரோயினும் சூப்பரா சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் ஸ்கூல் டைம்ல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் சாரி கேட்க அதுக்கு தனி அன்னைக்கே மன்னிப்பு கேட்டியே, இப்ப எதுக்கு அதை திரும்ப பேசுற, அதெல்லாம் விட்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க ரெய்னாக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல, மோப்பம் பிடிச்ச நாய் மாதிரி அங்கேயும் வந்து நிக்கிறா. அதை பார்த்த ஹீரோயினுக்கும் தனாப்பாக்கும் ரொம்ப கடுப்பாகுது. இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல, அதனால ரெய்னாவையும் சேர்த்துக்கிறாங்க. அப்ப அவ ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க, ஸ்கூல் டைம்லாம் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா மிஸ்ஸா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, அவ என்னை விட்டு போயிடுவாளுன்னு எனக்கு ஒரு பயம், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது என்ன சொல்ற நீ, உனக்கு தான் ஸ்கூல் டைம்ல நிறைய ஃப்ரெண்டு இருந்தாங்களேன்னு தனாப்பா கேட்க இல்ல அவங்களாம் என்னோட உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது, மிஸ்ஸா ஒருத்தி மட்டும் தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் சமாளி எவ்வளவு தூரம் தான் போறேன்னு நானும் பாக்குறேனே, நீ எப்படி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சோம், இனிமே நானும் உனக்கு அப்படிதான் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விடு, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரைனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன சொல்ற, அவன் எப்படி இப்பெல்லாம் உனக்கு பண்ணலான்னு அவங்களும் கத்திக்கிட்டு இருக்க. சரி விடு நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னடா இங்க நடக்குது, எப்படி ஸ்டோரியோட லைன் மாறுச்சு, இவ ஒரு ஹோட்டல்ல தானே அவ பிரேக்கப் பண்ணுவா, ஆனா இப்ப எப்படி நடந்துச்சுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவ இன்னொரு குண்டை தூக்கி போடுவா. எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு, கல்ல நான் கீழே விழும்போது அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லும்போது ஹீரோயினுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. அப்ப அங்க வந்து புருஷங்கார வர ஐனாவும் அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு அப்படியே அவளோட கண்ணு வேற பக்கம் திரும்புது. எங்க இவ பாக்குறான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அங்க வர்றது நம்ம ஹீரோ. அதை பார்த்த ஹீரோயினுக்கு அடுத்த அதிர்ச்சி, என்ன இங்க நடக்குது, நான் எந்த பையனை பார்த்தாலும் இவ அவனை போய் பிடிச்சிடுறா, இவளுக்கு எப்படி தெரியுது, இப்போ நான் என்ன செய்வேன், நான் இவர் கூட பேசலாமா வேணாமா, இல்ல வேணாம், இனிமே இவர் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்ப புருஷங்காரன் வேற ஹீரோயினோட கையை போட்டு நோண்டிட்டு இருக்கான். அவங்களுக்கு அது வேற செம கடுப்பாகுது. அப்படியே லிஃப்ட்டை விட்டு வெளியே போகும்போது ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு ஓடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல, இவ எதுக்கு இப்ப இப்படி பாக்குறாங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோயின் வந்து சீனியர் கிட்ட நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்க தேவையில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்டே பிக்சர்ஸை மட்டும் மாத்தி அவர்கிட்ட கொடுங்க, கண்டிப்பா அவர் ஓகே சொல்லுவாருன்னு சொல்லும்போது ஆனா சீனியருக்கு வந்து பயமா இருக்கு. அப்பதான் ஹீரோயின் ஒன்று நினைச்சு பாக்குறாங்க, அவங்க பழைய லைஃப்ல இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பாங்க. அப்படி அவங்க ப்ராஜெக்டை மேனேஜருக்கு சென்ட் பண்ணும்போது மாத்தி பழைய ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்த்த மேனேஜர் சூப்பரா இருக்குன்னு புகழ்ந்திருப்பாரு. அதை இப்ப யோசிச்சுட்டு தான் இது செய்ய சொல்லியிருப்பாங்க. சீனியரும் பயந்துகிட்டே அந்த ப்ராஜெக்டை மேனேஜருக்கு சென்ட் பண்றாங்க. ஆனா அவர் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுறாரு. சீனியருக்கு ரொம்ப சந்தோஷம். நைட் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் செம்மையா ட்ரீட் வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்ஸா, நீ மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்ல, அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஓரமா ரைனா கோவமா பார்த்துட்டு இருக்கா. அவ கிளப்புக்கு வந்து குடிச்சுக்கிட்டே ஒன்னு யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கொடை கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து ரைனா பார்த்துருப்பா. மிஸ்ஸாவுக்கு ஒரு உண்மையான காதல் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவ வந்து தட்டி பறிக்கணும்னு நினைச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா. அப்ப அங்க புருஷக்காரனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இங்க பாரு, மிஸ்ஸா வந்து சுசுகி கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது, நீ சீக்கிரமா மிஸ்ஸாவை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவன் கையை விட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் மண்டையை போட்டு குழப்பி விட்டுட்டு இருக்கா. மறுநாள் ஆஃபீஸ்ல ப்ராஜெக்ட்காக ஹீரோயின் பக்காவா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா போன டைம் ப்ராஜெக்ட்காக சீனியர் ரொம்ப உழைச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அந்த காரணத்துக்காக ரைனா கைக்கு அந்த ப்ராஜெக்ட் போயிருக்கும். இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இந்த டைம் அந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு சொல்லி பக்காவா ஒரு பிளான் போட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹீரோ மட்டும் ஹெல்ப் பண்ணா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்னமோ மைக்கா கூட நின்று ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்க போல அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை பாத்துறாரு. இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணா எதுக்கு அன்னைக்கு தெரியாத மாதிரி என் முன்னாடி நடிக்கணும், ஒருவேளை
சீக்ரெட்டாக டேட் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஹீரோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னை யூஸ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வர, பரவாயில்ல நீ யூஸ் பண்ணிக்கிட்டானா எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இவர் எதுக்கு இப்படி பேசுகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ ரைனா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த ஹீரோயினுக்கு இப்போ தான் உன்னை ஞாபகம் வருது, ஆஃபீஸில் சொல்கிற ரூமர்ஸ்லாம் உண்மை தான் போல, இவர் ஒரு பிளே பாய் தான் நம்மக்கிட்டையும் ஃப்ளட் பண்ண பார்க்குறாருன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கிளம்புறாங்க. ஹீரோவுக்கு புரியுது இவங்க நம்ம சொன்னதை ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து எதுவுமே கேட்காம வேகமாக ஓடி போயிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் தூங்கும்போது ஹீரோவும் ரைனாவும் காதலிக்கிற மாதிரியும் ஹீரோயினுக்கும் புருஷங்காரனுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் கனவு கண்டு அரண்டு போய் எந்திரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட காலையில புருஷக்காரன் உட்காந்துருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் அடே என் வீட்டுக்குள்ள எப்படா நீ வந்தன்னு கேட்கும்போது நீ தானமா உன் வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்த மறந்துட்டியான்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. சரி இப்போ என்ன விஷயம் எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கும்போது எல்லாரும் ஆஃபீஸ் டூர் போறோம்ல அதான் உன் கூட சேர்ந்து இங்கேருந்து போலான்னு வந்தேன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் இவனையும் பாக்குறாங்க, ஹீரோவையும் நினைச்சு பாக்குறாங்க. இவன் 1% கூட அவனை மாதிரி கிடையாது, இவனை எப்படியாவது மாத்தி ஆகணும், அப்பதான் ரைனா கூட இவனை சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு புருஷங்காரனை ஷாப்பிங் அழைச்சிட்டு போறாங்க. ஹீரோ எப்படி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரைனா ஒரு போஸ்ட் போடுறா, நான் டேட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. போச்சு எல்லாம் போச்சு, அவன் சுசுக்கி கூட ஒரு டேட்டிங் போயிட்டா, நீ எப்படி இவன் கூட அவளை சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு இங்க மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க ரைனா என்னமோ அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட தான் ஷாப்பிங் வந்திருக்கா. இங்க அவன் பாய் ஃப்ரெண்டு கதறான், எம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ கேட்ட பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், இனிமே என் பக்கமே வந்துடாதுன்னு சொல்லும்போது போனா போதுன்னு உன்னை விடுறேன், ஓடி போயிடு ஒழுங்கான்னு அவளும் துரத்தி விட்டுறா. மறுநாள் எல்லாரும் அவுட்டிங் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் இன்னும் காணும். ஹீரோயின் பார்க்கிங் போய் பார்க்கும்போது அங்க மைக்காவும் ஹீரோவும் ஒன்னா வராங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு செம கடுப்பு. ஒரு பக்கம் ரைனா ஒரு பக்கம் மைக்கா. என்ன சார் உங்களை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நினைக்கிறா. எல்லாரும் அப்படியே கிரேப்ஸ் பறிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ரைனா வந்து செம்மையா சீன் கிரியேட் பண்றா, கீழே விழுற மாதிரிலாம் நடிக்கிறா, ஹீரோவை வந்து அவ பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக. ஆனா ஹீரோ வந்து அவளை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் தனாப்பாவும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரைனாக்கும் கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் புருஷக்காரனும் அதை பார்த்து கடுப்பாக்குறான், இவன் என்ன என்கிட்ட பேசாம அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க தனாப்பாவை வந்து ஷேஃபா தான் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க போல, அவன் சூப்பரா சமையல் செஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினுக்குலாம் வாவுங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அதை பார்த்த புருஷக்காரனுக்கு தான் ஜெலஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் ஜெலஸ் ஆகுது, என்னடா இவன் ஒரு சீனை கிரியேட் பண்ணா நம்ம ஒண்ணு பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் போய் விறகெல்லாம் உடச்சு கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயின் இதையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இவர் ரைனா வந்து இம்ப்ரெஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பண்றாரு, இவர் உண்மையிலே பிளே பாய் தான் சொல்லி மனசுக்குள்ளே கரைச்சு கொட்டுறாங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரைனா நம்ம கிறுக்கு மூளை இருக்கே என்ன செய்யறானா, ஹீரோயினுக்கும் புருஷக்காரனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போதில் அதை போட்டு உடச்சிடுறா. அதை கேட்டு எல்லாருக்கும் ஷாக். உண்மையாவன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, செம்ம கடுப்பாகுது. ஹீரோ தனாப்பா மூஞ்சில அப்படியே வாடி போயிடுச்சு. அப்போ ரைனா பரவாயில்ல எப்படினாலும் ஒரு நாள் உங்களுக்கு தெரியத்தானே போகுது, அது என் மூலியமா தெரிஞ்சதா இருக்கட்டும்னு அவளும் சமாளிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு திங்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க ஹெல்ப் பண்ண வராரு. ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணி போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து உனக்கு என்னத்தான் பிரச்சனை, எதுக்காக என்கிட்ட பேச மாட்ற, அப்புறம் நிஜமாவே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து இது என்னோட பர்சனல், எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும், அப்புறம் நீங்க என்ன உங்க பர்சனலை என்கிட்ட சொல்லிக்கிட்டா இருக்கீங்கன்னு கேட்கும்போது உன் மனசுல ஏதோ ஒன்று ஓடுதுன்னு எனக்கு தெரியுது, நீ அதை தேங்காம என்கிட்ட கேளு நான் பதில் சொல்றேன்னு சொல்லும்போது நீங்களும் மைக்காவும் டேட் பண்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. உனக்கு யார் இந்த மாதிரிலாம் சொன்னான்னு கேட்க, யார் சொல்லணும் நான் என் கண்ணாலே பார்த்தேன்னு சொல்லும்போது அட லூசு அவ என்னோட தங்கச்சின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்ன சொல்றீங்க அவங்க தங்கச்சியாங்கும்போது ஆமா அவ என்னோட தங்கச்சி, ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா அவளுக்கு ஸ்பெஷலா மரியாதை கொடுப்பாங்க, அதனாலதான் இதை மறைச்சோன்னு சொல்றாரு. ஓ அப்படியான்னு ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்க, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்பயே கேட்டுரு, அதையும் மனசுலயே வச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது நீங்க ரைனா கூட ஒரு நாள் டேட் பண்ணீங்க தானே கேட்கும்போது இது எப்ப எனக்கு தெரியாம நடந்ததுன்னு அவரும் கேட்க, அப்ப நீங்க போகலையாங்கும்போது நான் போகவே இல்லையே, நான் அன்னைக்கு வந்து மீட்டிங்ல போயிருந்தேன்னு சொல்றாரு. இப்போ உங்க மரமண்டைக்கு எல்லாம் புரிஞ்சுதா இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்ல, வா நான் உனக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்றேன்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த திராட்சையில கீழ் பக்கத்தை சாப்பிட்டு பாருன்னு சொல்லும்போது அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்பவே மேல் பக்கம் சாப்பிடுன்னு சொல்லும்போது அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல, இதே மாதிரிதான் லைஃபும் பார்க்கும்போது எல்லாமே ஒன்னா தான் தெரியும், அதுக்காக எல்லாரையும் நம்பிடக்கூடாது, உன் லைஃப்ல எந்த டிசிஷன் எடுத்தாலும் பல முறை யோசிச்சு எடுன்னு சொல்றாரு.
ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஹீரோ ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இவர் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியே 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஒரு ஓரமா ரைனாவும் நின்று பார்த்துட்டு இருக்கா. என்ன வெடி வெடிக்க போறாலோ தெரியல. அப்படியே முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும்போது அப்ப ரைனா ஹீரோ உங்க கூட நான் வரட்டுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது அங்க உள்ள எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள என்னடா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோயினுக்கு கார்ல வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைனா அவர் கூட போனா ஏன் மனசு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ரைனா வந்து நைஸா ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. மிஸ்ஸா வந்து ஃப்ரெண்ட்லியான பர்சன், அவ சீக்கிரமா எல்லாரு கூடயும் ஜெல் ஆகிடுவா. அதே மாதிரி தான் தனாப்பா கிட்டயும் நல்லா ஜெல் ஆகி பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா ஹிரிகோ தான் என்ன தப்பா நினைச்சானான்னு தெரியல. ஏன்னா அவன் கட்டிக்க போறவன், அவனுக்கு ஜெலஸ் கொஞ்சம் இருக்கும்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு கடுப்பாகி ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நாங்க சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோயினோட அம்மா வந்து சின்ன வயசுலயே ஹீரோயினை விட்டுட்டு யாரு கூடயும் ஓடிட்டாங்க. அவங்க அம்மா அப்படி ஓடி போனதுனால ஹீரோயின் கூட சின்ன வயசுல யாருமே சேர மாட்டாங்க. நான் மட்டும்தான் அவ கூட இருந்தேன்னு சொல்லி இவ்வளவு பெருமையா பேசி அவளை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு கட்டத்துல பொறுமையிலிருந்து போதும் நிறுத்து, நீ என்ன என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு அவ நடிச்சுக்கிட்டு இருக்க. போதும் உன் நடிப்பை நிறுத்து. அன்னைக்கு நீ மாடிப்பேட்ல வேணும்னு தான் சாக்லேட்டை உருட்டி விட்டு என் மேல விழுந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. உன் ஃப்ரெண்டு கூட பேசுறங்கிற ஒரே காரணத்துக்காக அவகிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிருக்க. நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொண்ணான்னு அவர் கேட்கும்போது இங்க ரைனாக்கு கோவம் வருது. என்னை பத்தி நீங்க எப்படி இப்படி பேசுவீங்க, என்னை பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்னு அவ கத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஆனா நம்ம கம்பெனி ப்ராஜெக்டை நீ வேணும்னு வேஸ்ட் ஆக்கியிருக்க. அதனால நாளைக்கு உன் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லும்போது ரைனா கோவத்துல காரை விட்டு கீழே இறங்கிடுறா. முன்னாடி கார்ல வந்த ஹீரோயின் ஹீரோக்குலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ நீ எவ்வளவு தான் நடிச்சாலும் நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறது உறுதின்னு சொல்லிட்டு அவர் போக, அப்ப ரைனா பின்னாடியே போய் ஹீரோ கிட்ட நின்று நீ ஒரு அஷோன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனா தூரத்துல இருந்து பாக்குற ஹீரோயினுக்கு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்குலாம் மனசு உடஞ்சு போயிடுது. நான் ரைனா ஹீரோயின் கார்ல வந்து ஏறி உட்காந்துக்கிறா. என்ன ஹீரோயின் வீட்லயே டிராப் பண்ணிடுங்க, நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு தொல்லை என்ன தோல்ல மாட்டிக்கிட்டு வருதுன்னு யோசிக்கிறா. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ரைனா வீட்டை சுத்தி பார்த்துட்டு எங்க நம்மளோட போட்டோஸ் எல்லாம் காணும்னு கேட்கும்போது இல்ல நான் வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணலான்னு இருக்கேன், அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றா. ஹீரோயின் கேட்குறாங்க உனக்கும் டைரக்டருக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோன்னு சொல்லும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அன்னைக்கு நீ ரியூனியன்லேருந்து வெளியே வரக்குள்ள அவர் கூட உன போகிறத பார்த்தனே அது என்ன செய்தின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக். அன்னைக்கு என்ன பார்த்தியா, அது ஒன்றும் கிடையாது, நான் அழுதுகிட்டே வெளியில் வந்தனா அப்போ அவர் எதிர்ச்சியாக வந்தார், அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக வந்து அடிப்பாவி அன்னைக்கு அவரை என் கூட பார்த்துட்டு தான் நீ அவருக்கு இப்போ வலை விரிக்க பார்க்குறியா, சாரி ஹீரோ என்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, நானே உங்களை இந்த பிரச்சனைலேருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ரைனா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது, ஏன்னா ஆஃபீஸ் ஃபுல்லாக ரூமர் பேசிக்கிறாங்க ஹீரோ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு, அதனால நீயும் பார்த்து பத்திரமா ஏறி அவர்கிட்ட போய் ஏமாந்துடாதுன்னு சொல்லும்போது ரைனாக்கு இங்கே ஷாக் ஆகுது. அப்போ வந்து உனக்கு ஹீரோ பிடிக்காதான்னு கேட்க எனக்கு ஏன் அவரை பிடிக்க போகுது, அவர் கேரக்டரே சரி கிடையாது, அவர்கிட்ட இருந்தெல்லாம் 10 அடி தள்ளி தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ரைனா எனக்கும் அவருக்கு நடுவில் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் சின்ன சண்டை போட்டுட்டோம் அவ்வளோதான், மற்றபடி அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அவர்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இருங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு, ரைனாவையும் பாக்குறாரு, ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி கண்டுக்காம போயிடுறாரு. அதை பார்த்த ரைனாக்கு செம கடுப்பு, எவ்வளவு திமுரு இப்படி போறான்னு சொல்லிட்டு இங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மைக்கா சொல்றாங்க உங்களுக்கு போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, அவன் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கான், நேத்து அவுட்டிங்ல பாக்குறேன் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவன் மட்டும் ஜாலியா உட்காந்துருக்கான், சாப்பிடும்போது ஷேர் பண்ணி சாப்பிடுங்கிற கொஞ்சம் இங்கீதம் கூட அவனுக்கு கிடையாது, இப்படிப்பட்ட ஆளை போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் சிரிச்சு சமாளிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கு வந்து மைக்கா மெசேஜ் அனுப்பியிருக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ரெய்னா போய் கிஸ் பண்ணிருப்ப, அந்த மாதிரி பொண்ணுலாம் எனக்கு அண்ணியா வந்தா கண்டிப்பா நான் அவனை வீட்லயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்ப அவளை கிஸ் பண்ண, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்க 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அதுல இருந்து எப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தாலும் ஹீரோயினை இக்னோர் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ ஆபீஸ் விட்டு போகும்போது ஹீரோயினை கூப்பிட்டுட்டே இருக்க ஹீரோயின் ரைனா வரதை பார்த்துட்டு ஹீரோட கையை பிடிச்சி தர நிறுத்திட்டு ஓடுறாங்க. அப்படியே ஹீரோயின் ரைனா கூட கொஞ்ச நேரம் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் ரைனாவை பார்த்துக்கிட்டே ஹீரோ மேல கையை வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து கையை எடுத்துக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்கும் போது இல்ல இது உங்களோட பர்சனல், அதெல்லாம் நான் கேட்க விரும்பல, நீங்க யாருக்கு வேணா கிஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லல, ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் ரூமரா பேசிட்டு இருக்காங்க, ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீங்க எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்ல, நான் அடுக்கடுக்கா பேசிட்டு இருக்கேன்,
போதும் நிறுத்துமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவளை நான் கிஸ் பண்ணவும் இல்லை. அவன் மூஞ்சிக்கு நேரா வந்து என்னை திட்டிட்டு தான் போனா. அது நீங்க அங்கேருந்து பார்க்கும்போது அது கிஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. அவ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்கும்போது அப்ப ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்ன நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஆமா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஹீரோயின் ரைனாவோட நிலைமையை நினைச்சு செம்மையா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகுது. நல்ல வேலை இவ புரிஞ்சுக்கிட்டாலேன்னு சொல்லி இப்போ சடனா ஹீரோயின் சீரியஸ் ஆகி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இனிமே நம்ம 2 பேரும் பார்த்துக்க வேணாம், இதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இவ என்னாச்சு, நல்லா தானே இருந்தா, திருப்பி கிறுக்கு பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி பாக்குறாரு. மறுநாள் ஹீரோயின் ரைனா புருஷங்காரன் 3 பேரும் ஷாப்பிங் போறாங்க. ஹீரோயின் வந்து புருஷங்காரன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு ரைனா பத்தி தெரிஞ்சிடுச்சு. நம்ம யார் கூட க்ளோஸா இருக்கோமோ அவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறா, அதனால இவன் கூட நம்ம க்ளோஸா இருந்தா கண்டிப்பா இவனே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுவான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரைனாவும் ரொம்ப கடுப்பாகிறா. அப்படியே அந்த டே ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்து புருஷங்காரன் கிட்ட சொல்றா, நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போதில், நம்ம ஒரு புது வீடு வாங்கலாமான்னு கேட்கும்போது, கண்டிப்பா நீ என்கிட்ட இப்படி சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரைனாக்கு தான் இங்க வயிறு ரொம்ப எரியுது. அப்ப ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. எஸ் நான் போட்ட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க. அப்படியே அவங்க கண்ணாடியில் அவங்க முகத்தை பாக்குறாங்க. நான் எவ்வளவு நல்லவளா இருந்தேன், ஏ ரைனா எதுக்கு என்ன இப்படி மாத்தின, இப்ப நானும் உன்ன மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப ஃபீலும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் பிளான் போட்ட மாதிரி ரைனா வந்து ஹீரோனை டார்கெட்டா மாத்திக்கிறா. அவனை மயக்கிற மாதிரி சில விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஹீரோயினும் ஒரு மணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. என்னத்தான் இருந்தாலும் ஒரு காலத்துல அவனை உயிருக்குயிர காதலிச்சிருப்பால, அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். மறுநாள் 3 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்துட்டு இருந்த ஹீரோவும் அதை பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ திரும்பவும் வந்து தப்பான வழியில போயிட்டு இருக்காளேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மைக்காவும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மைக்கா சொல்றாங்க, இந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நேத்துல இருந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. போயும் அந்த 2 ஃப்ராடு கூடயும் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுங்களை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடுன்னு. இவங்களை யார் வந்து காப்பாத்துவான்னு தெரியலன்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க ஹீரோவும் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ரைனாவும் ஹீரோயினாவும் கிளப்ல இருக்காங்க. எப்பவும் போல ரைனா அவன் மண்டைய கழுவ ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, ஹீரோயின் ரொம்ப மாறிட்டா. அவ மாற்றத்துக்கு என்ன காரணம் தெரியுமா, எப்ப அவ டைரக்டர் கூட சேர்ந்தாலோ அன்னையிலேருந்து அவளுக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அம்மாவும் தப்பான கேரக்டர் தான், அவங்க புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க. அதனால நீ வந்து கவனமா இரு, ஹீரோயின் கிட்ட அந்த கேரக்டர் வரப்போகுதுன்னு சொல்லும்போது இங்கே இவனுக்கு கொஞ்சம் பயமாகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், அவன் இப்ப ஸ்கூல் ஃப்ரெண்டு கூடயும் சுத்திக்கிட்டு இருக்கா. அவன் கூட பேசுறதும் சரி கிடையாது. அதனால 2 பேர் 2 பக்கம் இருக்காங்க. அதனால நல்லா யோசின்னு சொல்லி அவன் மண்டையை குழப்பி விட்டுறா. இங்க ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு போகலாம் பார்க்கும்போது அங்க ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஆனா அவங்க கண்டுக்காம போகலான்னு பார்க்கும்போது அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி, இங்க பாரு எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்படி பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது அங்க ஹீரோனை வந்து நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் இவன் எதுக்கு இப்ப வந்தான்னு யோசிச்சுட்டு வேற வழியே இல்லாம அவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோனும் எதுக்காக நீ வீட்டு சாவியை மாத்தினான்னு கேட்கும்போது, இல்ல என் வீட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சு, அதான் புதுசு மாத்தினு அவளும் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. அப்போ சரி வா இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலான்னு அவனும் கூப்பிட்டு இருக்க. இல்ல வேணா நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி ஹீரோயினும் மறுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு கோவம் வந்து, ஏன் நான் உன்னோட ஃபியான்சே தானே, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கும் அந்த சுசுகி உன்னோட கையை பிடிச்சா, நான் எதுவும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நாங்க சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, சாதாரணமா பேசுறவங்க கையை பிடிச்சதா பேசிட்டு இருப்பாங்களா, ஆமா நீ உங்க அம்மா மாதிரி தானே, உங்க அம்மா மாதிரி கேரக்டர் தானே நீயும் இருப்பேன்னு சொல்ல, உனக்கு எப்படி எங்க அம்மா பத்தி தெரியும், என்ன ரைனா சொன்னாலும் கேட்க, யார் சொன்னா என்ன, அதுதானே உண்மை, இப்ப என்ன யூடியூப் வீட்டுல வச்சிருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்து, ஆமாண்டா வச்சிருக்க, அதுக்கு என்ன இப்ப அப்படிங்கும்போது அவனுக்கு கோவம் வந்து ஹீரோயினை பட்டுன்னு அரைஞ்சிடுறான். அதை ஹீரோயின் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தெரியாம ஒரு கோவத்துல தான் பட்டுன்னு அடிச்சிருப்பான். அவனும் வந்து சாரி கேட்க வரான். ஆனா ஹீரோயின் வந்து இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கோவமா கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு வந்து செம்மையா அழுவுறாங்க. என்னோட விதியை மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை என்னால மாத்தவே முடியல, எப்பவுமே நான் மட்டும்தான் இதனால காயப்படுறேன், என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அழுவுறாங்க. அவங்களுக்கு அப்ப வயிறுலாம் வலிக்கிற மாதிரி தோணுது. அவங்களுக்கு பல்சா கேன்சர் வந்தப்ப அப்படித்தானே வயிறு வலிச்சிருக்கும், அதே வழி அவங்களுக்கு திரும்ப வலிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் தனாப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க புருஷன்காரன் வந்து நிக்கிறான். அதை பார்த்து ஹீரோயின் வேற வழியே இல்லாம உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, என்ன மன்னிச்சிடு, நேத்து நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கும் விதமா நான் பாரு உனக்கு வீடெல்லாம் நான் புக் பண்ணிட்டு வந்துட்டேன், நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல தான் வாழ போறோம், நாளைக்கு போய் நம்ம அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு ஹீரோயினுக்கு கோவம் வந்து, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன வாய்க்கு வந்த மாதிரி திட்டுவேன், என் கேரக்டரே தப்பா பேசுவேன், ஆனா திரும்பி உன் கூட நான் சேரணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இன்னையோட நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தனப்பா ஒரு ஓரம்
ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன் நீ என்ன பேசுற? நான் தான் சொல்றேன்னு தெரியாம பண்ணிட்டேன்னு பாரு, உனக்காக நான் வீடுலாம் புக் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ அதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, வீடு தானே ஒன்னும் அரண்மனை இல்லையே, நானே அதை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே அவங்க கோவமா வீட்டுக்கு போகும்போது அங்க லிஃப்ட் வந்து வேலை செய்யல. அதனால அவங்க மாடிப்படி வழியா வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஏற்கனவே கோவத்தோட போறதுனால அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க புருஷன் கூட சண்டை நடந்தது, அப்படியே அவங்க மாடில இருந்து பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாம் ஞாபகம் வர அவங்களுக்கு இப்பவும் அதே மாதிரி நடக்கிற மாதிரி தோணுது. அந்த இல்யூஷன்லயே அவங்க மாடில இருந்து கீழே விழுற மாதிரி போக, அப்ப எங்க இருந்து ஹீரோ வந்தாருன்னு தெரியல, அவங்களை தாங்கி பிடிச்சி காப்பாத்துறாரு. அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட், திரும்பவும் நான் உன்னை சாக விட மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல ரொம்ப வறுமையில தான் இருந்திருப்பாரு. அவங்க அம்மாக்கு வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் காசு இருந்திருக்கும். அப்பதான் அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டா அவங்க அம்மா மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள காதல் ஆகி 2 பேரும் கல்யாணம் வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனா இந்த கல்யாணம் அவங்க அப்பாக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க, பிளஸ் அவங்க கையில ஒரு குழந்தை வேற வச்சிருக்காங்க. இருந்தாலும் தன்னோட மகன் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அந்த அம்மாவையும் ஏத்துக்கிறாங்க, அவங்க குழந்தையான நம்ம ஹீரோவையும் ஏத்துக்கிறாங்க. இப்படி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது சில நாட்கள்ல அவங்க அம்மாக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும். அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பார் தம்பி, உன் தாத்தா வந்து நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, என்னைக்குமே நம்ம நன்றி மறக்க கூடாது, உன் தாத்தா என்ன சொன்னாலும் அதை தட்டாம நீ கேட்கணும்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு ப்ராமிஸ்க்காகத்தான் அவரோட கனவை விட்டுட்டு அவர் அப்ராட் போக தயாராகிருப்பாரு. அப்படியே ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு கீழே வரும்போது அங்க ஹீரோயினோட அப்பாவை பாக்குறாரு. தம்பி, இந்த காலேஜ்ல தான் என் பொண்ணு படிக்கிறா, ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, அவளை தேடுறதுக்கு கொஞ்சம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா கேட்கும்போது அவரும் ஓகே சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லா காமிப்பாரு. ஆனா எங்கேயுமே ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. உங்க பொண்ணு இன்னைக்கு காலேஜ் வரல போல, வேற வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லும் போது அவர் அப்பாவும் ரொம்ப நன்றி தம்பி, இவ்வளவு நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுக்குறாரு. சரி தம்பி, நான் கிளம்புறேன், என் பொண்ணை பாத்தீங்கன்னா நான் இங்க வந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவர் போன்ல பொண்ணோட போட்டோவை காமிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோக்கு ஷாக், என்னது ஹீரோயினோட அப்பாவா இவரு, அது தெரியாமையா நம்ம இவ்வளவு நேரம் இவர் கூட பேசிட்டு இருந்தோம், என்னமோ நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. இங்க பஸ் வந்தோன்னா அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதன் பிறகு அவர் அப்ராட் போயிருப்பாரு. சில வருஷம் கழிச்சு அவர் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்க ஹீரோயினை பார்த்திருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட பேசாம விலகியே இருந்திருப்பாரு. சில வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சதும் அவருக்கு மனசே தாங்கல, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் திரும்பவும் அப்ராடே போயிருப்பாரு. அப்படியே காலம் கடந்து போய் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக திரும்பி அவர் ஊருக்கு வர அங்க வந்து சீனியரை மீட் பண்ணிருப்பாரு. சீனியர் கிட்ட லைஃப்லாம் எப்படி போகுது, கூட வேலை பார்க்கறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு நைஸா ஹீரோயினை பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பதான் உண்மையை சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு கேன்சர், அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளை பார்த்து கூட யாருமே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போவாரு. ஆனா அப்பதான் ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் வெளியே போயிருப்பாங்க. அவரும் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவரும் வீட்டுல போய் பார்க்கலான்னு போகும்போது தான் அவர் கண்ணு முன்னாடியே மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து அவரால் மீளவே முடிஞ்சிருக்காது. அப்படியே ஹீரோயினோட ஃபியூனரலுக்கு ஹீரோ வந்து சோகமா வந்துட்டு இருக்க. அப்ப அங்க மாமியாக்காரி வந்து, என் மகனோட வாழ்க்கையே போயிடுச்சு, இவ்வளவு நாள் அவன் தான் நல்லா பார்த்துட்டு இருந்தான், என்ன குறை வச்சான் இவளுக்கு, இவ இப்படி பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவன் மகன் என்னமோ உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செமக்கவும் வருது. கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வந்து ரைனாவையும் புருஷங்காரனையும் அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க உங்க பொண்டாட்டியை மாடிலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்க மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. மாமியாக்காரிலாம் கதறுது, என் பையன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான், என் பையன் உத்தம அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கு, இங்க இவனும் நானும் எதுவுமே பண்ணல, எல்லாமே பொய்ன்னு இவனை கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவுமே காதல வாங்காம ஹீரோயினோட அஸ்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. ஹீரோ கார்ல அழுதுட்டே வராரு, நான் தப்பு பண்ணிட்டேன், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன், ஆனா அதுவே மிகப்பெரிய தப்பாகிடுச்சு, நான் உன்னை பாதுகாப்பா பார்த்துருந்துருக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி அழுதுருப்பாரு. அப்படியே இப்ப பிரசன்ட தான் காமிக்கிறாங்க. திரும்பவும் அதை தான் சொல்றாரு, கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்பவும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அவங்க வீட்டு கதை திறக்கிறாங்க. ஹீரோ அங்க குளூர்ல நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. உள்ள வாங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ வந்து உள்ள ட்ரெஸ் மாத்திக்கிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து, நீங்க எப்படி கரெக்டா இங்க வந்தீங்கன்னு கேட்க, இல்ல இங்க பக்கத்துல நான் ஒரு வேலையா வந்தேன், அப்ப நான் போயிட்டு இருக்கும்போது உங்களை ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் வந்தேன், கரெக்டா உங்களை காப்பாற்ற முடிஞ்சுது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, என் வாழ்க்கையோட விதியை மாத்தணும்னு நினைச்சேன், என் வாழ்க்கையில எனக்கு பதிலாக வேறொரு சப்ஸ்டியூட்டை வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால அது முடியல, திரும்பவும் நடந்தது எல்லாமே நடக்குதுன்னு அவங்க அழுகுறாங்க. அப்ப ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, சப்ஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில அடிபட்டிருக்கதை பாக்குறாரு. ஹீரோயினும் ரீபானா இருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அப்ப ஹீரோ
ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியாது, ஆனால் சில நாட்களாக எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் என்ன காரணம், எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, யார் சொன்னால் உன்னை எனக்கு முன்னாடியே தெரியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும், ஏன்னா நான் உன்னை காலேஜ் படிக்கிறதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ எனக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு காலேஜ் அப்போ பார்த்துருக்கீங்களாங்கும்போது, ஆமாம் உங்களை நான் பார்த்துருக்கேன், ஒரு டைம் உங்கள் அப்பாவை கூட நான் சுற்றி காமிச்சிருக்கேன், உங்ககிட்ட கூட 2-3 டைம் பேசியிருக்கேன், ஆனால் உனக்கு தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து, அப்படியா, ஆமாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதனால எனக்கு தெரியல, நீங்கள் என்கிட்ட வந்து அப்போ பேசியிருக்கலாம்லங்கும்போது, ஆமாம் பேசியிருக்கலாம், அப்போ ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல, அதான் இப்போ பேசுகிறேன்னு அவர் சொல்கிறாரு. மறுநாள் ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அங்கே அவர் தாத்தா வந்து பேசிகிட்டு இருக்காரு, இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், எல்லாரோட சப்போர்ட்டும் இதுக்கு வேணும்னு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ வந்து பாஸ்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறாரு, இந்த ப்ராஜெக்ட் வந்து வேணாம், ரொம்ப ரிஸ்க்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனால் தாத்தா வந்து, உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்கிறதுக்கு, நீ உங்கள் சாதாரணமான ஒரு ஆளு தான், என்னோட இடத்த நீ பிடிக்கலான்னு என்னைக்கும் ஆசைப்படுறதுன்னு சொல்லி அவமானப்படுத்தியிருப்பாரு. அதெல்லாம் இப்போ ஹீரோ நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது, போன டைம் பீனட் போட ஸ்வீட் யாருக்கும் கொடுத்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இதுக்கு இன்சார்ஜ் வந்து மயக்காங்கிறதுனால எல்லாரும் மயக்காவை அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால மயக்கா ரொம்ப மனசு உடஞ்சி போய் வேலையை விட்டு போயிருப்பாங்க. அதை இப்போ ஹீரோன்னு யோசிச்சுட்டு, இங்கே பாருங்க பீனட் போட ஸ்வீட்ஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க, ஏன்னா சில பேருக்கு அலர்ஜி வரும்ல, அதனால ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்களும், ஏற்கனவே டேரக்டர் சொல்லிட்டாரு, அந்த ஸ்வீட்ஸ்லாம் அவரும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்து சந்தேகமாகுது. நேராக அவர்கிட்ட போய் ஹீரோயின் கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பீனட் ஸ்வீட்ஸால சில பேருக்கு அலர்ஜி ஆகும், அதனால ப்ராப்ளம் வரும்னு சொல்லின்னு கேட்க, இது என்ன பெரிய விஷயமா, பீனட்ஸ்னால சில பேருக்கு அலர்ஜி ஆகும், இதனால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி செஞ்சேன், இப்போ எதுக்கு இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, அங்கே நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அங்கே போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்ல ஹீரோயினும் கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே ஹீரோவும் கிளம்பி போக அங்கே புருஷக்கார அதை பார்த்துறான். அப்போ ரைனா சொன்னது உண்மையோ, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குமோன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ கிட்ட போய், இங்கே பாருங்க எனக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் செய்கிற எந்த விஷயமும் சரி கிடையாது, அதனால நீங்கள் ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு சொல்லும்போது, நான் தள்ளி போகிறது முதல்ல இருக்கட்டும் ராசா, நீ முதல்ல அவளுக்கு தகுதியானவனாங்கிறத யோசின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டு போறாரு. மேனேஜர் வந்து ஹீரோ வச்சுட்டு போன ஸ்வீட் பாக்ஸ்லாம் பார்த்துட்டு, இது எதுக்கு இங்கே இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே சொல்லிட்டு அதை அவர் வெளியில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே முக்கியமான இன்வெஸ்டர் போயிட்டு இருக்க அவர்கிட்ட இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குறாரு. அதுக்கு அவரும், இந்த ஸ்வீட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு லிஸ்ட் தர முடியுமான்னு கேட்க, அந்த லிஸ்ட்டை ரைனா தான் கொண்டு வந்து கொடுக்குறா, ஆனால் தப்பான லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்றா. மொத்தத்தில் விதியை மாற்ற முடியல, நடந்தது திரும்பவும் நடந்துருச்சு. நைட்டு ரைனா ரொம்ப குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட பழைய மாதிரி இருக்க மாட்டேற, என் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹீரோனை கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது. இப்போ கூட பாரு, அவருக்காக நான் சர்ப்ரைஸாக ரூம் புக் பண்ணியிருக்கேன், வேலை முடிஞ்ச பிறகு அவரை நாங்கள் சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போறேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே ஹீரோயின் ஒரு பிளானோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி ரைனாவும் ரொம்ப கோவப்படுறா. அப்படியே ஹீரோனை பார்க்க போறா. அப்போ அவன் கேட்குறான், எங்கே மிஸ்ஸாவை காணும், நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கங்கும்போது அவள் உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா, எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதுன்னு அவள் கேட்க, அவனும் ஓகே சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரைனா சொல்கிறா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது, அதனால இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் என் கூட அப்படின்னு கேட்க, முதல்ல நல்ல பிள்ளை மாதிரி விளைக்கிறான். அப்புறம் டாக்ஸி கூப்பிட்டு அவன் கிளம்ப போறான்னு பார்த்தா ரைனாவே சேர்த்து கூட்டிட்டு போறான். அப்படியே டாக்ஸியில் போகும்போதே அவங்க அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஹீரோயினும் நின்று பார்த்துட்டா. அவ தான் இந்த பிளானை போட்டது, ஆனால் அவள் மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து, நீயா சொல்ல கவலைப்படுற, உனக்காக நான் இருக்குன்னு சொல்லி கொடையெல்லாம் நீட்டுறாரு. அவள் அழுகிறத பார்த்துட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் கையில் கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் பார்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வந்து செம்மையாக புலம்புறாங்க, நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அவனை அவ்வளோ காதலிச்சேன். ஒன் டைம் அவனை நான் ரைனா கூட பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனால் அவன் இப்போ என்ன சொன்னான் தெரியுமா, இங்கே பாரு ரைனா, நம்ம 2 பேரும் யதார்த்தமாக தான் மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தானா அவன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயின் அப்பையிலேருந்து அவளை முழுசா நம்பியிருப்பா. அதை இப்போ சொல்லிட்டு, அவன் சரியான சீட்டர், என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, இதை நினைச்சு நீ வருத்தப்படுறியான்னு கேட்கும்போது, கண்டிப்பா இல்லவே இல்லை, அவனோட உண்மை முகம் தெரிஞ்சதுக்கு நான் சந்தோஷதான் படுறேன்னு சொல்லி திரும்பவும் புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, உன்னோட ஃபியூச்சர்ல இப்போ உன் லைஃபை எப்படி மாத்திக்க போற, உனக்குன்னு ஏதாவது கனவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கான்னு அவனும் திரும்பி கேட்க, ஆமா எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு
பிடிச்ச பொண்ணு இருக்கா, அவளை நான் பார்க்கணும், ரசிக்கணும், அவ கூட சேர்ந்து வாழணும், மால் டெட்டர்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கணும். அண்ட் ஓவரால் என்னோட வீட்டு சோஃபால அவ கையை பிடிச்சிக்கிட்டு அவ தோல் மேல சாஞ்சு நான் தூங்கணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய கனவு. அந்த கனவு நிறைவேற உன்னால மட்டும்தான் முடியும், ஏன்னா நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஹீரோயின் வந்து மட்டையாயிட்டாங்க. அந்த தைரியத்துல தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம், நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வேணா எப்போ ட்ரிங்க் பண்ண போனாலும் என்ன கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே ரைனா பின்னாடியே வந்து ஹாய்ன்னு சொல்லி நல்ல பாப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஆஃபீஸ்க்கு ஹீரோனை வந்துட்டு இருக்க. ரைனா வேணும்னே ஹீரோனுக்கு குட் மார்னிங் சொல்ல, ஹீரோனுக்கு என்ன சொல்றதுனே தெரில. நேற்று குடிச்சிருந்ததுனால கூட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் போல. அவனும் தாங்கிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சிரிச்சா மாதிரி அவனை பார்க்கக்குள்ள அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஹீரோயின் மன்னிச்சிட்டா போல நினச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிட்டியா நீ, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எதுவும் சொல்லலை, மனசுக்குள்ள அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. இருந்தாலும் வெளியில எதுவுமே காமிச்சிக்காம நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனா வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க. அப்போ ரைனா வந்து அவனை பிடிச்சி இழுத்து, என்ன நீ ஒழுங்காவே நீ டை கட்ட மாட்டியா, பாரு எப்படி கலைஞ்சு போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு ரைனா, நான் வந்து அன்னைக்கு ஏதோ குடிச்சிருந்தேன், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு மிஸ்ஸா கூட வாழ தான் ஆசை, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். பரவாயில்ல, பயப்பில் கொஞ்சமாவது மிஸ்ஸா மேலே பாசம் இருக்கு போல, அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு போகுது. ஆனால் இங்கே ரைனாக்கு தான் கடுப்பாகுது. நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதுன்னு யோசிக்கிறா. ஆஃபீஸில் வந்து பூபம் வெடிக்க ஆரம்பிக்குது. யார் வந்து நேற்று இன்கிரியன்ஸ் புக்கு கொடுத்தது தப்பா கொடுத்து ஒருத்தர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, இதுக்கு இன்சார்ஜ் யாருன்னு கேட்கும்போது மேனேஜருக்கு நல்லாவே தெரியும் அந்த புக்கு கொடுத்தது ரைனான்னு சொல்லிட்டு. ஆனா அவளை காப்பாத்துறதுக்காக யார் இது பண்ணதுன்னு அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. யார் இன்சார்ஜ் அப்படின்னு கேட்கும்போது மைக்கா பாவமா எந்திரிச்சு நிக்கிறா. ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நம்ம நேத்து எல்லாத்தையும் மாத்திட்டோமே, ஆனா ஏன் திரும்ப இது நடக்குதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ மேனேஜர் வந்து செம்மையா மைக்கா போட்டு திட்டிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, நீங்க பாத்தீங்களா, எந்தவித ஆதாரமா இல்லாம மைக்கா மேல பழி போடாதீங்கன்னு ஹீரோவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க ஹீரோ வந்து, போதும் நிறுத்துங்க, யாரும் எதுவும் பேச வேணாம், எந்த ஆதாரம் இல்லாம யாரையும் எதையும் குறை சொல்லக்கூடாது, நான் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க மைக்கா வந்து சோகமா பார்ல குடிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனும் சீனியரும் வந்து தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப மைக்கா சொல்றா, இல்ல நான் இந்த வேலைக்கு தகுதியானவளே கிடையாது, பாரு எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ எந்த மிஸ்டேக் பண்ணிருக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மைக்கா கேட்கிற மாதிரி தெரியல. இல்ல நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொல்ல, நீ ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ணக்கூடாது, உன் மேல எந்த தப்புமே கிடையாது, அதனால நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரியும்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஹீரோனோ தான் காமிக்கிறாங்க. இவனை போன டைம் தான் கொஞ்சம் நல்லவன் சொன்னேன், ஆனா இவன் செமையான கேடு கட்டவன், திரும்பவும் அதே தப்ப பண்ணிட்டு. அப்ப அவன் என்ன சொல்றானா, மிஸ்ஸா மாதிரி பொண்ணு எனக்கு ஒய்ஃபா வர தகுதி இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி பொண்ணுங்க எனக்கு கீப்பா இருக்கலாம், அதனால கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு கீப்பா இருன்னு சொல்லிட்டு போறான். ரைனாக்கு நல்லா வேணும், மிஸ்ஸாவோட வாழ்க்கை கெடுக்கலான்னு பார்த்தால இப்ப அவ வாழ்க்கையே பூந்தியா போயிட்டு இருக்கு. அவ செம்ம கடுப்பாகிறா. ஏண்டா என்னையவே இப்படி சொல்றியா, உனக்கு இருக்குன்னு மனசுல நினைக்கிறா. ஹீரோனோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க, நீ ஓகேவான்னு. அவனு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி மெசேஜ் பண்றான் பார்க்கும்போது தான் அவன் ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டிருப்பான் போல, அது எல்லாமே ஃபிளாப் ஆகிடுச்சு. ஹீரோயின் கிட்ட செம்மையா புலம்புறான், போச்சு போச்சு எல்லாம் போச்சு, என்னோட அத்தனை சேவிங்ஸும் அதுல தான் போட்டு வச்சிருந்தேன், எல்லாமே போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் வந்து ஆறுதல் சொல்ல விதமா, பரவாயில்ல நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அவனும், நான் என் அம்மா பார்க்க வரியா, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கறான். கட் பண்ணா ரைனா கூட ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரைனாவும் என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஹீரோனோட அம்மாவை பார்க்க போறேன், எங்க கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண போறோம்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இங்க ரைனாக்கு செம கடுப்பாகுது. அப்படியே அவங்க அம்மாவையும் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனை வந்து சொல்றான், அவங்களுக்கு கண்டிப்பா அவளை பிடிக்குமா, அவ நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா என் பையன், நீ செலக்ட் பண்ண பொண்ணு தப்பான பொண்ணா இருக்குமா, கண்டிப்பா சூப்பர் பொண்ணா தான் இருக்கும்னு அவங்களும் ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. ஹீரோனோட என்ட்ரி ஜிகு ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கை நிறைய நகத்தை வச்சுக்கிட்டு அங்க வந்து நிக்கிறா, ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி. பார்த்து ஹீரோனுக்கும் அதிர்ச்சி, அவங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சி. அவங்க அம்மா அப்படியே தாங்கிக்கிட்டே, ஏமா இன்னமா இப்படி இருக்க, இவ்வளோ நகத்தை வளர்த்து வச்சிருக்க, எப்படிமா என் பையனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்ப, வீட்டை எப்படி பார்த்துப்ப, ஒரு பொறுப்பான பொண்ணு இப்படியா இருப்பாங்க, நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, என்ன ஆல்ரெடி எந்த காலத்துல இருக்கீங்க, நான் ஒரு வேலை பார்த்தா உன் புள்ள ஒரு வேலை பார்ப்பான், நான் சமைச்சேனா உன் புள்ள ஜாமா கழுவுவான், அந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி வேலை பார்த்துப்போம், அதுவும் இல்லையா காசு கொடுத்து வேலைக்காரி வச்சுப்போம், நான் என்ன உன் பிள்ளைக்கு வேலைக்காரியா, எல்லா சேவையும் செஞ்சுட்டு இருக்கேன்னு அவ கேட்க, அதுக்கு அவங்க அம்மாவும், யாரை பார்த்து ஓல்ட் லேடின்னு சொன்னேன், என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்களும் கேட்க, ஹீரோடவும் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, இப்படிலாம்
இப்படிலாம் பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் அப்படிதான் பேசுவேன். ஓல்ரெடி தான் சொல்ல முடியும். இஷ்டம் இருந்தா கட்டி வைங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போக ஹீரோனை பின்னாடியே போய் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, எங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லும்போது யாருக்கு வேணும் உன் கூட கல்யாணம், எனக்கு தேவையே கிடையாதுடா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீயும் ரைனாவும் பண்ண வேலையெல்லாம் எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ரைனா கரெக்டா வரா. என்னாச்சு எல்லாமே ஓகேவான்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே கேட்க, அடடா இந்த வந்துட்டாங்களே மேடம், உங்க 2 பேருக்குள்ள நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகி இருக்கேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோனுக்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்ப அவங்க அம்மா அங்க ஓடி வந்து எங்க அவ என் கையில கிடைச்சானா அவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ரைனா பார்த்துட்டு ஹாய் ஆன்ட்டி அவன்னு கூப்பிட ரைனாவை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பேஷண்ட் கிட்டே எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. எங்களோட தப்பு தான், உங்களுக்கு தெரியாம நாங்க அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மைக்காவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. மைக்காவும் மனசே இல்லாம மன்னிப்பு கேட்க வர அந்த பாட்டியும் மைக்காவை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான், இவ தான் எனக்கு இன்கிரீடியன்ட் கொடுத்தான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு எல்லாரும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தனால யாருன்னு அடையாளம் தெரியல, அதனால தான் மைக்காவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப மைக்காவும் வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்க வர அப்ப அங்க ஹீரோ வந்து இந்த பொண்ணு தப்பு பண்ணல, யார் தப்பு பண்ணாங்கிறத நான் தகுந்த ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டு காமிக்கிறாரு. ஹீரோ இப்பெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சு அவர் கேமரா செட் பண்ணி வச்சிருப்பாரு போல. அதுல வந்து ரைனா செம்மையா மாட்டிக்கிறா. கம்பெனி சார்பா உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அந்த பொண்ணுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ. வெளியில மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார், எனக்கு சரியா தெரியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் ரைனான்னு சொல்லிட்டு, ஆனா நீயும் சேர்ந்து கூட்டு கலவணித்தனமா ஏமாத்திருக்கீங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல பழைய போட பார்த்திருப்பேன்னு கேட்க அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன சார் சொல்றீங்க, மைக்கா உங்களோட தங்கச்சியான்னு கேட்க ஆமா அவ என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறாரு. அவர் பாஸ்ட்ல வந்து மைக்கா வந்து சொல்லியிருப்பாங்க, அண்ணன் நான் எந்த தப்பும் பண்ணல, நீ நம்ப மாட்டியான்னு கேட்க இது எப்படி நம்ப முடியும், தகுந்த ஆதாரம் உனக்கு எதிராக இருக்கு, உனக்கு இன்னும் பொறுப்பு வரல, நீ கொஞ்ச நாள் போய் அப்ராட்ல போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ வந்து மைக்காவை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது அங்க ஹீரோயின் இருக்கிற கோலத்தை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன நீ உன் வருங்கால மாமியாங்களை பார்க்க இப்படிதான் போனியான்னு கேட்க ஆமா நான் என்ன கல்யாணம் பண்ணவா போனேன், கல்யாணத்தை நிறுத்தத்தானே போனேன், அதுக்கு தான் இப்படி ஒரு பிளானு, அவன் என்ன சீட் பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான், அவனுக்கு நான் ஒரு ரிவெஞ்ச் கொடுக்க வேணாமா, அதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அங்க தனாப்பா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் நமக்கு இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹீரோனை பின்னாடியே கெஞ்சிட்டு வரான், என்னை மன்னிச்சிடு, நான் குடிச்சிருந்தேன், எனக்கு நிதானமே இல்லை, அதனால தான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை திரும்பவும் ஏத்துக்கோன்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம், என் ஃப்ரெண்டு கூட இருந்தே சீட் பண்ணி என்னை ஏமாத்திட்டு இப்ப என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கியா, உன்னால என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி உளுந்து அழுதுட்டு இருக்காங்க. அடியே எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க, கொஞ்ச நேரமாவது வாய முடின்னு சொல்லி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி தெரியலையே. இப்ப ஆபீஸ்ல பட்டி தொட்டி எங்க இவங்களோட பேச்சு தான். மேனேஜர் சோகமா வந்து ரைனா உன்னை ஆபீஸ் ரூம்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது ரைனாவும் என்னன்னு தெரியாம உள்ள போறா. அப்ப அங்க ஹீரோ தான் உட்காந்துருக்காரு. இங்க பாருங்க மேடம், நீங்க இன்கிரீடியன்ட் லிஸ்ட் தப்பா கொடுத்து ஒருத்தரோட உயிர் போக பார்த்திருக்கு, அதனால உங்களை நாங்க வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்லும்போது ரைனா நான் எந்த தப்புமே பண்ணலன்னு கதறா. ஆனா அங்க யாரும் கேட்கற மாதிரி தெரியலையே. சாரி மேடம், எல்லாம் ஆதாரம் இருக்கு, நீங்க கிளம்புங்க வீட்டுக்குன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ரைனா வந்து அவள் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்ப. அப்போ அங்கே ஹீரோயின் வரா. அவளை பார்த்துட்டு நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க யாருக்கு யார் ஃப்ரெண்டு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டே பறிச்சுப்ப, சீட் பண்ணுவேன், நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கணும் மாட்டின்னு அவள் கேட்க உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சான்னு அவள் பார்க்க ஆமாண்டி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, நான் உன்னை எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சேன், ஆனால் நீ எனக்கே முதுகில் குத்திட்டில, இனி என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போறா. மறுநாள் ஆஃபீஸில் வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் எல்லாம் அழகாக போயிட்டு இருக்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரைனாவும் அவங்க மாமியாக்காரியும் அங்க உள்ள வந்து பார்ட்டில அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்குலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல, இதுங்க எதுக்கு இங்க வந்துச்சுங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஹீரோயின் வந்து நீ இங்க என்ன பண்ற, நீ இந்த ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கல, எதுக்கு இங்க வந்தன்னு கேட்கும்போது நான் இங்க ஸ்டாஃபா வரல, ஸ்டாஃபோட ஃபேமிலி மெம்பரா தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன ஏதோ வளரிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு அவளும் நான் ஒன்னும் வளரல, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், ஹீரோனும் அவங்க ஃபேமிலியை என்னை ஏத்துக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணு கலங்குது. அப்படியே ஹீரோனாவை பார்க்க ஹீரோனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறான். இப்போ ரைனா அவன் மனசுல நினைக்கிறா, கண்டிப்பா நான் உன்னை வின் பண்ணிட்டேன், உன்னை வாழ்க்கையில தோக்கடிக்கிறது தான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள், அதை இப்ப நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவன் மனசுல சந்தோஷப்பட்டு இருக்க. அப்ப ஹீரோட பார்வையில இந்த வியூவை காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோயின் வந்து அழுகுற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க கை சிம்பிள காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரு, நம்ம பிளான் போட்டது நடந்துருச்சுன்னு சொல்லி மனசுல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நான் என்னோட வாழ்க்கையில வின் பண்ணிட்டேன், என்னோட விதியே மாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்ல செம்மையா குடிச்சு
சமைச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ என்னமோ சோகமா இருப்பேன்னு நினைச்சோம், ஆனா இப்படி பண்றியன்னு கேட்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும், தப்பு பண்ணது அவன், அப்ப அவன் தானே ஃபீல் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நல்லது தான், இதை நினைச்சு நான் சந்தோஷத்தா பறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவ இப்படி பாசிட்டிவா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ரைனா வந்து ஹீரோன ஃபேமிலியோட சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அவங்க மாமியாங்க வந்து கல்யாணத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப ரைனா வந்து சொல்றா, எங்க கல்யாணம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும், நாங்க போய் தனியா கல்யாணம் பண்ணிக்க போறோம், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, கல்யாணங்கிறது பாரம்பரியமா நடக்கணும், அதனால நம்ம ஊர்ல தான் கல்யாணம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. இதை கேட்ட ரைனாக்கு சமக்கவும் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோனும் இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம தலை தான் உருளுன்னு சொல்லிட்டு அவன் போன் வர மாதிரி வெளியில போயிடுறான். வெளியில போய் ஒரே மிஸ்ஸா ஞாபகமா தான் இருக்கு. ஹீரோன் வேற அழுதாலே, அவ இப்ப என்ன பண்றா சொல்லிட்டு போன்லாம் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயின் எடுக்கவே இல்ல. மறுநாள் ஹீரோயின் வீட்டுக்கே போய் தேடி பாக்குறான், அங்கேயும் ஹீரோயின் இல்ல. அப்பதான் ஹீரோயினோட இன்ஸ்டாகிராம்ல அவன் வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கா. அதான் அவன் ஸ்கூல்மேட்டோட ஒரு ஹோட்டல் இருக்கும்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருக்கா. இங்க ஹோட்டல்ல யூடியூப் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு, நீ வந்து மிஸ் அவ காதலிக்கிறான்னு கேட்கும்போது அவள் ஸ்கூல் டைம்ல காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அவளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவ கூட நான் நிக்கவே இல்லை, அதனால இப்ப எனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அதனால அவ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க ஹீரோயினை காதலிக்கிறீங்க தானேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் எனக்கும் தெரியல, அவ மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், ஆனா இதுக்கு பேரு காதலாங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் ரெண்டு பேரும் வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனாவும் அவங்கள பாக்குறான். வேகமா ஓடி வந்து அவங்கள பாக்குறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் காணா போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க காலேஜுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அவங்க எப்பவும் சின்ன வயசுல ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்கல்ல, அதாவது அந்த ஆமையை கூட பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே, அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆமையை பார்த்துட்டு இருந்தேன், எங்க அப்பா இறந்த பிறகு சில நாளா அந்த ஆமையை பார்க்க நான் வரல, கொஞ்ச நாள் சென்று வந்து பார்க்கும்போது அந்த ஆமையை காணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, என் அப்பா போன பிறகு அந்த ஆமை தான் என் கூட இருக்கும்னு நினைச்சேன், அந்த ஆமையை இப்ப இல்லைன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்பதான் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல ஒருத்தர் இந்த ஆமையை நான் தான் எடுத்துட்டு போயிருக்கேன்னு போட்டிருந்தாரு, அதோட சில வாழ்க்கைக்கான வரிகளையும் எழுதி வச்சிருந்தாரு, அது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, இன்னைக்கு நான் உயிர் வாழ காரணமே அந்த வரிகள் தான் சொல்லலாம், எனக்கு அவர் கடவுள் மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு இங்க ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவர் தானே அதை எழுதி வச்சிருப்பாரு. இப்பவும் அவர் உண்மையை சொல்லவே இல்லை, அமைதியாவே உட்காந்துருக்காரு. அப்போ அங்க மழை வேற, ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு செஞ்சிருவாங்க போல. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்க ரைனா வாசல்ல நிக்கிறா. அதை பார்த்த ஹீரோயினும் இந்த சனி எதுக்கு இங்க வந்துச்சுன்னு பார்த்துட்டு சரி வேற வழி இல்லாம கதவை திறந்து விட்டுட்டு போக ரைனாவும் வீட்டுக்குள்ள வரா. எப்பவும் போல ஆக்டிங் ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சுடு, உனக்கு நான் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஹீரோனுக்கு பக்குன்னு ஆகுது. என்னடி பிளான் போட்டு சேர்த்து வச்சா நீ திடீர்னு வந்து இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு, எதுக்கும் நீ இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்க, வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அதுக்காகவாவது நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாமான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ரைனாவும் நீ என்ன மன்னிச்சா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினா வேற வழி இல்லாம சரி நான் உன்னை மன்னிக்கணும் தானே, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது மட்டும் பத்தாது, என் கல்யாணத்துல நீ தான் ஸ்பீச் கொடுக்கணும்னு கேட்கும்போது நீ கெட்டக்கு இது வேறையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஸ்பீச் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு அவளும் பல்ல கடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அது கேட்ட ரைனாவும் தேங்க்யூ மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பாரடி உன்னைய வலிக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தியான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினை பத்தி இன்னும் இவளுக்கு தெரியல. சரி இந்த தொலை தீந்துருச்சுன்னு பார்த்துட்டு இருந்தா அப்ப வந்து ஹீரோனை ஃபோன் பண்ணி நீ மட்டும் என்னை பார்க்க வரலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயா அடுத்த பிரச்சனை உருவாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்க்க ஹீரோயின் போறாங்க. அவன் என்னமோ நான் இப்போ உன்னை தான் காதலிக்கிறேன், இப்பவே நீ சொல்லு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினும் அப்ப ரைனாவே உன் குழந்தைய என்ன பண்ணுவேன்னு கேட்க நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன், அவங்கள காலம் பூரா நான் பாத்துக்கிறேன், ஆனா கல்யாணம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அதெல்லாம் சார் தான் சரி பாத்துக்கிறதுக்கான காசு யார்கிட்ட தம்பி வாங்குவ, ஏற்கனவே நீ கடனில் உட்காந்துருக்க, உங்க அம்மா கிட்ட கேட்பியா இல்ல ஏன் கிட்ட கேட்பியா, காலம் பூரா உன் குழந்தைக்கு செலவு பண்ண என்கிட்ட காசு வாங்கிட்டு இருப்பியா, எல்லாத்தையும் யோசிச்சு பேச சொல்லி நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே மறுநாள் கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே வாசல்ல நிக்கிறாங்க. நம்ம இந்த கல்யாணத்துக்கு போகணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஹீரோ வந்து சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், வா ரெண்டு பேரும் உள்ள போலாமான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ரெண்டு பேரும் உள்ள போய் உட்காடுறாங்க. அப்ப வந்து ரைனா வரா. அதை பார்த்த ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவ அந்த இடத்துல இருந்திருப்பாள. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடியுது. என்னதான் இருந்தாலும் அவன் அவளோட ஹஸ்பண்ட் தானே, கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அப்ப ஹீரோ தான் வந்து ஆறுதல் சொல்ற விதமா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினை வந்து ஸ்பீச் பேச கூப்பிடுறாங்க. அதை பார்த்த மாமியா கரைக்கெல்லாம் செமகாண்டி, இவளை யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா இவன் இப்படி பேசிட்டு இருக்காங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரைனாவை கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சியா புகழ்ந்துட்டு என்னோட பொருட்களுக்கு எப்பவுமே ரைனா ஆசைப்படுவா, நான் அதை கொடுத்துருவேன், அதே மாதிரிதான் இப்பயும் கொடுத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி கொஞ்சம் மறைமுகமா கழுவி ஊத்த அது அவளுக்கும் புரியுது. அப்ப ஹீரோயின் வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு
என்னமோ ஒன்று சொல்கிறா. அதை ரைனாவும் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவள் ஏதோ ஒன்று திட்டுற மாதிரி சொன்னாலும் அவன் மனசுலையும் தோணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சுகமாக வெளியில் போயிட்டு இருக்க. அப்போ ஹீரோ பின்னாலேருந்து வந்து கோட்லாம் போட்டு விடுறாரு. நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமான்னு அவரும் கேட்க, ஹீரோயினும் எங்கன்னு கேட்கும்போது என்னோட வீட்டுக்கு தான் சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாரு. ஹீரோயினும் அவர் வீட்டுக்குள்ளே போன பிறகு அங்கே ஆமையை பார்த்துட்டு இது காமக்கிச்சி மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுட்டு காமக்கிச்சியா இதுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்புறம் அவங்களே மனசில் சேச்சே அது எப்படி காமக்கிச்சி அங்கே இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ நினைக்கிறது உண்மை தான், அது காமக்கிச்சி தான் சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் தான் அந்த ஆமையை எடுத்துகிட்டு போனீங்களா? அப்போ நான் அன்னைக்கு சொல்லும் போது ஏன் நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு சொல்லணும்னு தோணலை, அதனால தான் சொல்லலை, அதான் இப்போ சொல்லிட்டேன்னு சொல்லும்போது அப்போ நான் உங்களை தான் காட்ஃபாதராக நினச்சிட்டு இருந்தேனா, நீங்கள் தானே அதுன்னு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து சரி அதெல்லாம் வீடு, கேட்டனுக்கு பின்னாடி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை போய் பாருன்னு சொல்லும்போது ஹீரோயினை அதை விலைக்கு பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அந்த கிறிஸ்மஸ் செடியை வந்து கண்ணாமுன்னான்னு ஒரு மாதிரியாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இது டெக்கரேஷனான்னு கேட்கும்போது ஆமான்னு ஹீரோவும் சொல்ல சரின்னு சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னு தெரில. என்னை கிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு அவரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் ரைனா வந்து மிஸ்ஸா சொன்னதே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோனை பின்னாடிலேருந்து இந்த வீட்டை சுத்தம் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்கும்போது அதுக்கு அவளும் என்னாலாம் முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேணா மிஸ்ஸாக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணுறா. இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் பாருங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ரைனாவோட நம்பரையே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்தா ரைனாக்கு ஷாக்கு, என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா ஹீரோயின் வீடே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவள் எங்கே போயிருப்பான்னு யோசிச்சுட்டு வரும்போதே அங்கே மைக்காவும் யூட்டும் வந்து எங்கேயோ கடைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நேராக அவங்க ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ ரைனா கீழே நின்று பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி. அவள் அப்படி என்னத்தை பார்த்தானா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சிரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரைனா என்ன இவ ரொம்ப கெட்டவன் சொன்னா, ஆனால் இவ இப்போ நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்க. அப்போ தான் ரைனா நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா நினச்சி பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. இவ்வளோ நேரம் மிஸ்ஸாக நம்மளை பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்கா, நம்மளும் அது எதுவுமே தெரியாமல் அவள் பிளான் படியே போயிருக்கோன்னு சொல்லி மண்டே பிச்சுட்டு நிற்கிறா. இங்கே ஹீரோயின் வந்து திரும்பி பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளே ரைனா வந்து கிளம்பி போயிடுறா. அப்போ ஹீரோயின் வந்து ஆமைக்கு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு தேடும்போது அப்போ அவர் கையில் ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு சாக்லேட் தாள் கொடுப்பார்ல, அதே மாதிரி ஹீரோவும் வச்சுருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஷாக்கு. இங்கே ரைனாக்கு வந்து அவன் ஏமாந்ததை தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் ஹீரோயின் கல்யாணத்தில் என்னமோ சொல்லியிருப்பாங்களே அதை யோசிச்சு பார்க்குறா. இப்போ அவளுக்கு தெளிவாகவே புரியுது. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்கிட்ட உள்ள குப்பையும் உன்கிட்ட தூக்கி போடுறேன், அதையும் பொறுக்கிட்டு போங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு அவளால் ஏமாந்ததை தாங்கிக்கவே முடியல. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசில் வந்து ரைனா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே போவா. ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை, அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட இருப்பாங்க. அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அவங்க அம்மா ரைனா கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அப்பா கூட இருப்பான்னு பார்த்தா அவங்க அப்பாவும் நான் வெளியூருக்கு போகிறேன், சொந்தக்காரங்க அவனை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அவனை தனியாக விட்டுட்டு போயிடுறாரு. அப்படி ரைனா தனிமையில் இருக்கும்போது தான் அவள் மிஸ்ஸாவை பார்த்துருப்பா. மிஸ்ஸா அவளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருப்பா. ஆக மொத்தத்தில் ரைனா வந்து மிஸ்ஸாவை காப்பாற்றல, மிஸ்ஸா தான் ரைனாவை காப்பாற்றிருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவள் செம்மையாக கோவப்பட்டு இருக்கா. ஆனால் எதுக்கு கோவப்படுறான்னு தான் தெரியல. ஹீரோ வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து ஆமைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சாக்லேட்டை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சாதாரணமாக எடுத்து வச்சிடறாரு. அதனால ஹீரோயின் அதை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. இன்னைக்கு நியூ இயர் போல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே யூடியூப் மைக்காலாம் தூங்கிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஜன்னல் ஓரமா நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் கை கோத்துக்கிட்டு அவங்களோட டேட்டிங்கையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. மறுநாள் ஹீரோ வந்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து நல்லா ஹெல்த் செக்அப் பண்றாங்க. அவங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு வந்து சந்தேகம் ஆரம்பிக்குது. இவர் நிறைய விஷயத்துல ஃபியூச்சர் தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்கிறாரு, இது அவர்கிட்ட கேட்கணுமே சொல்லிட்டு அவர் ஹீரோ கிட்ட கேட்க போறாங்க. இப்போ ஸ்வீட் கடை வச்சிருப்பாங்களோ ஒரு பாட்டி, அவங்க வந்து கூப்பிட்டுறாங்க. அதனால பேச்சு டைவர்ட் ஆகிடுது. அந்த பாட்டியும் என் கடை வந்து பூட்டிட்டோம், என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சொல்ல ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் ரெஸ்டாரண்ட்டில் மைக்கா சீனியர் ஹீரோயின்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீனியர் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சீட் பண்ணுறான், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இன்னைக்கு நான் போய் அவனை கையும் களமாக பிடிக்க போகிறேன்னு சொல்ல, அப்போ நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ சீனியர் வந்து மெதுவாக வீட்டுக்குள்ளே போக அப்போ மிஸ்ஸா வந்து பார்க்குறாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க.
அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதெல்லாம் அப்படியே நடக்குது. அவங்களுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. இங்கே சீனியரும் உள்ளே போய் பார்க்க அவன் ஹஸ்பண்ட் அதே மாதிரியே எப்படி ஹீரோனவும் ரைனாவும் இருந்தாங்களோ அதே மாதிரியே இருக்காங்க. மிசாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சீனியரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஹீரோயினுக்கு நடந்ததோ அதே மாதிரியே நடக்குது. ஹீரோயின் எப்படி விழ போனாங்களோ அதே மாதிரியே சீனியரும் விழ போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரைனாக்கு போக வேண்டிய விதை எப்படி சீனியருக்கு வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவன் ஹஸ்பண்ட் வந்து இங்கே 2 பேரையும் முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு போகிறான். அப்போ சீனியர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன அடி தான் பட்டிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. நம்மளோட விதி இவங்களுக்கு போயிடுச்சோன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. உங்களுக்கு வந்து கேன்சர் வந்திருக்குது. அதை கேட்ட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா நடக்குது இங்கே? அப்போ நம்மளோட விதி சீனியருக்கு போயிடுச்சான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரைனா வந்து வீட்டில் பலமாக யோசிச்சுட்டு இருக்கா. எப்படி திரும்பவும் மிஸ்ஸாவை ஏமாற்றலாம், எப்படி அவளை கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அங்கே ஹீரோனா சோகமாக வரான். அதை பார்த்து ரைனாவும் என்னாச்சுன்னு கேட்க, நான் கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. இப்போ கடன் கொடுக்க கடைக்காரங்களை நான் துரத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ரைனாக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற நீ, எவ்வளோன்னு கேட்கும்போது அது ஒரு 20 மில்லியன் சொல்ல. அதை கேட்ட ரைனாக்கு அதிர்ச்சி ஆகி, அடி பாவி என்னை நல்லா கோத்து விட்டுட்டியான்னு யோசிச்சுட்டு நேராக போய் பீர் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோனும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பீர்லாம் குடிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ரைனாவும், சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, முதல்ல வாயை மூடுறியா? நான் முதல்ல ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. ஒன்று மிஸ் ஆகிட்டேருந்து பிரித்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு போய் சொன்னேன். ஆனால் இப்போ தானே தெரியுது அது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோனுக்கு கோவம் வருது. அடியே என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உன்னால என் வாழ்க்கையும் மிஸ்ஸா வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா இவ்வளோ நான் மிஸ்ஸாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு அவனும் புலம்பிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட மிஸ்ஸா கோவப்பட்டு, டே சும்மா ஏடா, இன்னுமாடா உனக்கு புரியல? நான் ப்ரெக்னென்ட்னு போய் சொல்லாமல் இருந்தால் கூட மிஸ்ஸா உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் வந்து சுசுக்கியை லவ் பண்ணுறா. நீயும் நானும் ஒன்று சேர்ந்தது கூட அவளோட பிளான் தான். உனக்கு புரியுதா இல்லையான்னு அவளும் கத்திக்கிட்டு இருக்க. இல்லை இல்லை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ இப்பவும் போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அட வெண்ணப்பையிலே கொஞ்சமாவது நடந்ததை யோசிச்சு பாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோனவும் யோசிக்கிறான். இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்க ஹீரோனோட அம்மா வந்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இவ பிரெக்னென்ட் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே அவங்க அம்மா அந்த அதிர்ச்சியிலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இங்க ஹீரோன் வந்து ஆஃபீஸ்க்கு கீழே நின்று ஹீரோக்கு கால் பண்றா. நான் ஆஃபீஸ்க்கு கீழே தான் நிக்கிறேன், வரீங்களான்னு கேட்கும்போது இந்த வந்துடுறேன்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஹீரோனை வந்து நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோனுக்கு வந்து பயமாகுது. இதெல்லாம் வந்து மேல இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ண போறானோ தெரியலன்னு சொல்லிட்டு அவரும் வேகமா கீழே வரான். இங்க ஹீரோனை வந்து, என்ன மிஸ்ஸா எப்படி இருக்கீங்க, புது வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட மிஸ்ஸாவும், இந்த பாருங்க எதுக்கு இப்ப பிரச்சனை பண்றீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது, இது நான் பிரச்சனை பண்றேனா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன உனக்கு பிடிக்கலன்னா டைரக்டா சொல்ல வேண்டித்தானே? அதை விட்டுட்டு ரைனாவும் என் வாழ்க்கைக்குள்ள கோத்து விட்டு இப்ப என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்கடி. அதுக்கு காரணமே நீ தான். ஆனா நீ இங்க உன் லவர் கூட ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுவ, அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இன்னைக்கு நீ கையால தாண்டி சாக போறேன்னு சொல்லும்போது மிஸ்ஸாவும் பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் பின்னாடியே ஓடி போய் மிஸ்ஸாவோட கழுத்து நரிச்சு கொல்ல பாக்குறான். அப்ப அங்க ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளிவிட, வாடா வா, நீயும் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், நீயும் சேர்ந்து சாகுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளிவிட, அதை பார்த்த ஹீரோயினும், இன்னைக்கு வேணா நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஒரு நாள் கண்டிப்பா உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோனுக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதிட்டே உட்காந்துருக்கா. அதை பார்த்த ஹீரோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், அதை நீ நம்புவியான்னு தெரில, ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் என்ன சொல்ல போறாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ரீபான் ஆகி வந்திருக்கேன். போன லைஃப்ல என் ஹஸ்பண்ட் வந்து ஹீரோனோ, அவன் என் ஃப்ரெண்டு ரைனா கூட என்னை சீட் பண்ணிட்டான். அதை நான் கண்டுபிடிக்கக்குள்ள என்ன 2 பேரும் சேர்ந்து மாடிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் ரீபான் ஆகி இங்க வந்தேன். இது எனக்கு ஒரு காட் கொடுத்த ஒரு வாய்ப்பாக தெரிஞ்சது. அதனால இந்த வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால எதையுமே மாத்த முடியல. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களும் அப்படியே நடந்துச்சு. அப்பதான் நான் உனக்கு கண்டுபிடிச்சேன், என்னோட விதியை அடுத்தவங்களுக்கு மாத்தி விடலான்னு. அதான் என்னோட விதியை ஹீரோனுக்கும் ரைனாக்கும் மாத்தி விடலான்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. என்னோட விதி என்னோட க்ளோஸா இருக்கிற எனக்கு சீனியருக்கு மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட விதிப்படி நான் செத்தாகணும். ஆனா என்னோட விதி என்னோட க்ளோஸா இருக்கிறவங்க யாருக்காவது வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதுவும் ஒன்ன தாக்கிடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோக்கு இப்பதான் தெரியுது இந்த மாதிரி விதி மாறாது, அது நடந்தே தீரும்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலான்னு. அப்ப ஹீரோயின் வந்து, நான் சொல்றத நம்புறியான்னு கேட்க. அப்ப ஹீரோ கோவமா, என்ன என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்ன ஏதேதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க, என்னை விட்டு விலகி போனா அதை டைரக்டா சொல்லிட்டு போ, அதை விட்டுட்டு ஏன் இப்படி கதை சொல்லிக்கிட்டு இருக்க, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல. நேரா ஏர்போர்ட்டுக்கு போறாரு. தொம்யாங்கிற ஊருக்கு ஒரு ஃபிளைட். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோ இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாம. அப்ப அங்க மைக்கா வந்து, என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டல் எந்த அடிச்சிருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும்
ஹீரோயினும் பதட்டமும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே பார்த்தா சீரியன் நல்லா தான் இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட கேன்சரை குணப்படுத்த முடியுமா, ஹீரோ தான் வந்து நிறைய ஸ்பெஷல் டாக்டர்லாம் அழைச்சிட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் கொஞ்ச நாள் அப்ராட் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. எப்போ உங்கள் ஹீரோ வந்தாருன்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே யூடியூபோட ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. அப்போ யூடியூப் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயினை பார்க்க வந்தார், அவர் என் கையில் ஒரு கவர் கொடுத்து இதை மீசா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாருன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னா ஹீரோவோட சொத்து பத்து, கிரெடிட் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இப்போ இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்க எனக்கும் தெரியலன்னு யூடியூப் சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோவோட வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவர் லேப்டாப்பை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் காலண்டரில் டேட் அண்ட் டைமாக எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு அதிர்ச்சி, என்ன நடக்குது இங்கே. அப்போ அவரும் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காரான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து இறந்து போன நாள் அதை ஹீரோவை வந்து கண்ணால் பார்த்தது, அப்புறம் ஃபியூனரில் வந்து ஹீரோனாவையும் ரைனாவையும் அரெஸ்ட் பண்ணதுன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அப்போ போன லைஃப்ல ஹீரோவுக்கு நம்மளை தெரியுமா, அவர் அப்பவே நம்மளை லவ் பண்ணாரான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ கடைசியாக கார் ஆக்சிடென்ட் போட்டுட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சு போகுது. அப்படியே பேரலாம் இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. அதே காரை இப்போ ஹீரோ வாடகைக்கு எடுத்துட்டு இருக்காரு. இங்கே ஹீரோனோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க போல். அப்போ ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ நீ எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்கும்போது, இங்கே பாரு, உனக்கு தேவை நல்ல லைஃபு, பணம், அதை நான் உனக்கு தரேன், ஆனால் நீ எனக்காக ஒன்று பண்ணி இனிமேல் மிஸ்ஸாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் சரி என்னத்தான் சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, உனக்கு பணம் வேணா நேரில் வந்து என்ன பாருன்னு சொல்லும்போது ஹீரோனாவும் உனக்கு நேரில் வந்து இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ வந்து ரைனாவும் கேட்குறா எங்கே போகிறேன்னு. அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் கிளம்பிடுறான். ஆனால் ரைனா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறா, இவன் வந்து மீசாவை கொல்ல போகிறான், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ அம்மா வந்து கண் முழிச்சு பார்க்க ரைனா வந்து பாசமாக தான் பேசுகிறா, அவங்களுக்கு ஓகேவான்னு. ஆனால் அவள் அம்மாக்காரியோ ரொம்ப ஓவராக பேசுகிறா, நீ ரொம்ப திமிரு பிடிச்சவ, நீ விளங்காதவ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ரைனாக்கு கோவம் வந்து அவள் மூக்கையே அடிச்சு உடச்சிடுறா. இவளுக்கு நல்லா வேணும், ஏன்னா அப்படித்தான் ஓவராக பண்ணிட்டு இருந்தா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோனோட அப்பா கல்லறையில் தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக உங்கள் பொண்ணை நான் பாதுகாத்துட்டு இருந்தேன், நான் போன பிறகும் கண்டிப்பாக அவளை பாதுகாப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அப்போ இங்கே ஹீரோனை கரெக்டாக வர ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உனக்கு பணம் தரேன், இனிமேல் மீசாவை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்ட ஹீரோனவும் என் லைஃபையே வேஸ்ட் ஆக்கிடுவீங்க, ஆனால் இப்போ நான் பணத்தை வாங்கிட்டு போயிடுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சரி, நீ வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அது நீ ஏற்றுக்கல, இப்போவா ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம்னு சொல்லிட்டு ஹீரோ காரை வேகமாக ஓட்ட இங்கே ஹீரோனுக்கு வந்து பயமாகுது. உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது மீசாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ எங்கேருந்து ஹீரோயின் வந்தாங்கன்னு தெரில, காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் தள்ளி போய் காரை நிறுத்த என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஹீரோயினை பார்க்க வர. ஆனால் ஹீரோயின் என்னமோ ஹீரோவை கண்டுக்காம நேராக போய் ஹீரோனாவை பார்க்குறா. அவனும் எனக்கு நல்லா தெரியும் மிஸ்ஸா, நீ என்ன தான் காதலிக்கிற, என் மேலே தான் உனக்கு பாசம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து மிஸ்ஸாவும் அவனை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டு சீக்கிரம் காருக்கு வா அப்படின்னு ஹீரோவை கூப்பிட ஹீரோ வந்து காரில் ஏறாரு. அவங்க ரெண்டு பேரும் நட்டநடு ரோட்டில் இவனை தனியாக விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து அவனும் அடே இப்போ எப்படா நான் வருவேன்னு சொல்லி அவன் கதறிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து இப்போயாவது உண்மையை சொல்கிறீங்களா, என்ன நடக்குதுன்னு கேட்டிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், போன லைஃப்லேயே உன்னை எனக்கு தெரியும், எனக்கும் உனக்கு தெரியும், ஆனால் நீ தான் என்னை மறந்துட்ட. பார்த்த முதல் நாள்லேருந்து நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் சில காரணங்களால் நான் அப்ராட் போக வேண்டியதாகிடுச்சு. திரும்பி வரும்போது நீ ஹீரோனோட டேட்டிங் பண்ணிட்டு இருந்த, அதனால உன் வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விலகி நின்றுட்டேன். ஆனால் ஒரு நாள் உனக்கு கேன்சரில் இருக்க, நீ சாக போகிறேன்னு தெரியும் போது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, அதான் உன்னை ஒரு டைமாவது பார்க்கணும்னு சொல்லி நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அப்போ தான் என் கண்ணு முன்னாடியே நீ கீழே விழுந்த, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. நான் அன்னைக்கே வந்து என் காதலை உன்கிட்ட சொல்லியிருக்கலாமோ, என் கூட நீ இருந்திருந்தா பாதுகாப்பாக இருந்திருப்பியோன்லாம் தோணுச்சு. ஆனால் உன் சாவுக்கு காரணமாக இருந்தவங்களையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டேன். இருந்தாலும் என் மனசு கேட்கல. அப்படியே நான் சோகமாக வரும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ நான் ஒரு டாக்ஸியில் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் நான் இறந்துட்டேங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் போல நினச்சேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நீ என்ன செய்வேன்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் அவளை பாதுகாப்பேன்னு சொன்னேன். அப்படியே நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது 2015 இருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் லெஃப்டில் வரும்போது அப்போ தான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் உன்னை பாதுகாக்கணும்னு சொல்லி. நான் எப்போ விதியை மாற்ற முடியாதுன்னு சொன்னியோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னோட விதி உன்னை எதுலையும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சு பார்த்தியா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீ இல்லாத வாழ்க்கையில் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் நீ நினச்சேன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவுக்கும் மனசு தாங்கலை, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க.
ஹீரோனை குழுவில் நடுங்கிட்டே தட்டு தடு மாதிரி ஒரு ஸ்டோருக்குள்ளே வரான். வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு உட்காந்துருக்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிட்டு இருக்க. டே உன் பொண்டாட்டி என்னை அடிச்சு மூக்க உடச்சிட்டாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னம்மா சொல்கிற, அவன் ஏன் அப்படி பண்ண போகிறான்னு கேட்டிட்டு இருக்க. டே அவளை நம்பாதடா, அவன் நல்லவளே கிடையாதுன்னு சொல்லி இந்த அம்மாவும் ஏற்றி விட்டுட்டு இருக்கு. இதில் ஹீரோனுக்கும் கோவம் அதிகமாகுது. என்னோட லைஃபே வேஸ்ட் ஆகிடுச்சுமா, நான் ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ரெண்டுத்துலையுமே தோற்று போயிட்டேன்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்க. அப்போ அவங்க அம்மா வந்து நீ எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குடா, அவளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அவளை வந்து போட்டு தள்ளிடுங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்ருக்கு. அப்போ ஹீரோனை வந்து ரைனாக்கு கால் பண்ணி இங்கே கூப்பிட்றான். ரைனாவும் அங்கே வந்து என்னாச்சு இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டிட்டு இருக்க. அதுக்கு அவனும் நல்ல விதமாக பேசிட்டு அப்படியே 2 பேரும் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனை வந்து சொல்கிறா, என்னை மன்னிச்சுட்டு உன்னை நல்லாவே நான் கேர் பண்ணிக்கல, இனிமேல் நம்ம 2 பேரும் புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஒரு டூர் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரைனாவும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் ரைனா ஒரு வில்லத்தனமான ஒரு பார்வை பார்க்குறா. அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துட்டு காலையில் வந்துடுறேன், நீ இப்போ போன்னு சொல்லும்போது ஹீரோனும் அவளை விட்டுட்டு கிளம்பிடுறான். அப்போ வந்து அவள் ரைனா நினைக்கிறா, ஏண்டா டே என்னை பார்த்தா லூசு மாதிரியே தெரியுது உனக்கு, உனக்கு ஒரு பாயாசத்தை போடுறேன்னு மனசில் நினச்சிட்டு இருக்கா. ஹீரோனை வீட்டுக்கு வந்து ரைனாவை எப்படி கொலை பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்க. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் தானே ரைனா, அவங்க ஆக்சிடென்ட்ல மாற்றிக்கிட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பதறி போய் கார் எடுத்துட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். அப்போ ரைனா கால் பண்ணுறா. அதை பார்த்து ஹீரோனும் என்னடி நீ சீரியஸாக இருக்குன்னு சொன்னாங்க, நீ என்ன கால் பண்ணுறேன்னு கேட்கும்போது, ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரியே தெரியுது, உங்கள் அம்மாவோட மூக்க அடிச்சு உடச்சிட்டு வந்திருக்கேன், என்ன நீ வந்து வாழ்க்கை கொடுக்குறியா, இதை நம்புறதுக்கு நான் என்ன கேனையா, எப்படி ஒன்னா வாழலாம் டூர் போகலான்னு சொன்னியா, ஏன்னா அங்கே போய் என்னை பிளான் பண்ணி மர்டர் பண்ணலாம் தானே பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, என் பேரில் இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரியும், அதுக்காக நீ என்னை கொலை பண்ண போறேன்னு தெரியும், ஸோ நீ உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால மேல் உலகத்துக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. இவனுக்கும் ஒன்றும் புரியாமல் பிரேக் அழுத்தி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது பிரேக் ஒயர் பிடிக்கல, அவனுக்கு சாக போகிறோன்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா. அவளும் எடுத்து என்னடா பிரச்சனை, இப்போ எதுக்கடா கால் பண்ணேன்னு கேட்கும்போது, என்னை மன்னிச்சுட்டு உனக்கு நிறையா நான் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு நான் துரோகம் பண்ணியிருக்க கூடாது, நான் உன்னை உண்மையாக தான் காதலிச்சேன், ஆனால் இடையில ஏதோ தடுமாறி போயிட்டேன், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை காதலிப்பேன், உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான் பார்க்கும்போது அங்கே டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை வந்து கோமாக்கு போயிட்டான். அவன் அம்மாலாம் கதறி கதறி அழுவுது. இவன் இப்படி கெட்டு போனதுக்கு காரணமே அவன் அம்மா தான். இப்போ இவன் இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமும் அவன் அம்மா தான். அப்போ போலீஸ் வந்து ஹீரோயினை விசாரிக்கிறாங்க. லாஸ்ட் கால் உங்களுக்கு தான் ஹீரோனை பண்ணியிருக்காரு, எதுக்காக உங்களுக்கு பண்ணாருன்னு கேட்கும்போது அவர் எங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்டாரு, அவங்க ஒய்ஃப் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, அவரை போய் கேளுங்கன்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்க. போலீஸும் ரைனாவை தேட ஆரம்பிக்குது. மறுநாள் ஆஃபீஸில் ஹீரோ வந்து அவர் தாத்தா கிட்ட ஏதோ ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்காரு, ஆஃபீஸ்க்காக ஒரு நல்லதுக்காக. ஆனால் அவர் தாத்தா வந்து எதையுமே கண்டுக்காம அடுத்த மீட்டிங்கில் பார்க்கலாங்க சொல்லிட்டு போறாரு. ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஹீரோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அதில் யார் பேசுகிறானா, ரைனா தான். இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணேன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் மீசா கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், அவளை இந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்போது, ஒன்றும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, இங்கே பாருங்க நான் அவளை எந்த ஹர்ட்டும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் பேசணும் அவ்வளோ தான், ப்ளீஸ் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அதை பற்றியே ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பாரம்பரிய மீட்டிங் போல் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து அவரே ஹோட்டலுக்கு வராரு, கூட சேர்ந்து போலீஸாக அழைச்சிட்டு வராரு. இங்கே மீட்டிங்லாம் முடிஞ்சு மைக்காவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்க. அப்போ தொம்மையோன்னு ஒருத்தவர், நான் இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது ஹீரோயினும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ மைக்காவுக்கு கால் வர மைக்கா வந்து தனியாக வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தொம்மையோன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது, நீ யார்கிட்ட அவளை பேச சொல்லியிருக்கன்னு கேட்கும்போது மைக்காவுக்கும் பயமாகுது. அப்படியே பார்த்தா ஹீரோயினை காணும். மைக்காவும் ஹீரோயினோட பேரே சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு புரிஞ்சிடுது ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அவரும் களவு பார்க்க, அப்ப ஏதோ ஒரு வெயிட்டர் மேல போய் இடிச்சிடுறாரு. சாரி சொல்லிட்டு ஹீரோவும் போக பார்க்க, அப்ப அந்த வெயிட்டர் வந்து ஹீரோட கையை பிடிச்சிடுறாங்க. அது யாருன்னு பார்க்கும்போது ரைனா. உன்னை நான் மிஸ்ஸாவை தானே அழைச்சிட்டு வர சொன்னேன், ஆனா நீ என்னை ஏமாத்திட்டில அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும், நீ தான் ஏதோ மிஸ்ஸா பண்ணியிருக்க, என்ன பண்ண அவளன்னு கேட்க, உனக்கு மிஸ்ஸா உயிரோட வரணும்னா இங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு என் கூட தனியா வான்னு சொல்லும்போது ஹீரோக்கு வேற வழி இல்லை, அதனால போலீஸ் கிட்டலாம் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவர் நேரா போறாரு. அப்படியே 2 பேரும் ஒரு இடத்துல வந்து கார்ல நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, இப்பவாவது சொல்லு மிஸ்ஸா எங்கன்னு கேட்கும்போது, மிஸ்ஸா எங்கன்னு உனக்கு தெரியணும்னா எனக்கு நீ கிஸ் பண்ணு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோக்கு சமக்கம் வருது. உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உனக்கு மிஸ்ஸா உயிரோட
வேணும்னா நீ நான் சொன்னதை செய்யின்னு சொல்லும்போது ஹீரோவும் வேற வழி இல்லாம ரைனா கிட்ட போறாரு. அப்படியே கிட்ட போய் நேரா கழுத்து நெருக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லி மிஸ்ஸா எங்கன்னு கேட்டிட்டு இருக்க. அப்போ ரைனா ஹீரோவை கத்தியால குத்திடுறா. ஹீரோவுக்கு வலி தாங்களே, என்னடி இப்படி பண்ணிட்டேன்னு பார்த்துட்டு இருக்க. நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி இப்ப என்ன கிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் உன்னை குத்திருக்க மாட்டேன். ஆனா நான் சொல்றது நீ கேட்கலையே, அதனால நீ சொல்றதே நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிஸ்ஸா சாக போறது நிச்சயம் சொல்றா. அப்ப பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல போய் அவ ஏறிக்கிறா. அதுல தான் மிஸ்ஸாவும் இருக்கா. ஹீரோவும் அதை பாக்குறாரு. ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் சென்று மிஸ்ஸா வந்து மயக்கத்துல இருக்கா. அப்ப ரைனா வந்து கூப்பிட்டுட்டே இருக்கா. மிஸ்ஸாவும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க அந்த ராட்டினத்துல இருக்காங்க, உச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ரைனாவை பார்த்துட்டு உனக்கு என்னத்தான் பிரச்சனை, உனக்கு என்னத்தான் வேணும், எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா தானே இருந்தோம். அப்புறம் ஏன் இப்ப மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போன, என்ன காரணம், எனக்கு இப்பவே நீ சொல்லி ஆகணும்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் உன்னை பார்க்கும்போது இப்ப எனக்கு வெறுப்பா இருக்கு, அதுதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வெறுப்பு வர என்ன காரணம், அதைத்தான் நான் கேட்கறேன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் ரைனா நான் சொல்றதை நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல, ஆனா ஏற்கனவே ஒரு முறை நீ என்ன கொன்னுட்ட ரைனா. இப்போ நான் வாழ்றது என்னோட 2வது வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நீ என்னமோ சொல்ற, அது உண்மையா போயானா எனக்கு தேவை கிடையாது. நீ ஏன் கூட இல்லைன்னா நீ உயிரோடய இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ கத்திய நீட்டுறா. அப்ப இங்க பேர்லாம் அந்த தொம்மையை காமிக்கிறாங்க. அவன் அந்த ஆக்சஸ்க்கு வந்து பூட்டு போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பூட்டை திறக்க ட்ரை பண்றாரு. இங்க ரைனா ஹீரோயினை கத்தியால குத்த வராங்க. ஹீரோயினை எவ்வளவு தடுத்து பாக்குறா. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே பேர்லாம் கீழே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஹீரோ வந்து அந்த பூட்டுக்குள்ள சாவி அவங்க கிட்ட இருந்து அடிச்சு புடுங்க பாக்குறாரு. அப்படியே இங்க ஹீரோயினும் ரைனாவும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப கதவு திறந்து ரைனா விழ பாக்குறா. அப்ப ஹீரோயின் தான் கையை பிடிச்சி காப்பாத்துறாங்க. அப்படியே 2 பேரும் விழுந்து ரைனா வந்து பயங்கரமா அழுவுறா. ஹீரோயினுக்கு பாவமா இருக்கு. ஆறுதல் சொல்லான்னு கை வைக்க வரா. ஆனா வேணா, திரும்பவும் சனி நம்ம கூட தொத்திக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. அப்ப ரைனா என்ன நினைச்சான்னு தெரியல. மிஸ்ஸா என்னை மன்னிச்சிடு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த உலகத்துல வாழ எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து கீழே விழ பாக்குறா. இங்க ஹீரோவும் அவனை அடிச்சு போட்டுட்டு சாவியை கண்டுபிடிச்சு அந்த பூட்டை போய் திறந்துட்டு இருக்காரு. அப்ப இங்க மேல ரைனா வந்து அப்படியே விழ போறா. அப்ப வந்து ஹீரோயின் தான் கையை பிடிக்கிறா. அப்படியே பாஸ்ட்ல நடந்ததையும் காமிக்கிறாங்க. ஹீரோனும் இதே மாதிரி தானே விழ போயிருப்பா. அப்ப ரைனா வந்து கையை விட்டுருப்பா. ஆனா இங்க ஹீரோயின் வந்து கையை விடல. ஆனா ரைனாவே கையை விட்டுட்டு டப்புன்னு கீழே விழுந்துடுறா. இங்க இருந்து ஹீரோயினோட விதி முடிஞ்சிச்சு. ஏன்னா ஹீரோயினுக்கு பதிலா ரைனா இறந்து போயிட்டா. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதிட்டு இருக்க. அவரும் கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. ஏன்னா அவருக்கும் கத்தி புத்து பட்டிருக்குல. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. மைக்காலாம் ரொம்ப அழுவுறா. அவங்க அப்பா தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசி சீன்ல தான் அவர் அப்பாவே காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே ஹீரோயினும் மைக்காவும் ஹீரோ கிட்ட வந்து அழுதுட்டு இருக்க. அப்ப ஹீரோக்கு வந்து பல்ஸ்லாம் குறையுது. ஹீரோயின்லாம் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஒரு இமேஜினல் வேர்ல்டுக்குள்ள போறாரு. அங்க வந்து அவங்க அம்மா பேசுற மாதிரி தெரியுது. என்ன தம்பி நீ ரொம்ப வளர்ந்துட்டியன்னு கேட்கும்போது அவனும் அப்படியே பாசமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இவ்வளவு நாளா நீ ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக வாழ்ந்துட்ட, இனிமே நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, நான் அம்மாவே சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இங்க பல்ஸ் குறையிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்க்கும்போது அது ஹீரோனோ. அவன் ஆக்சிடென்ட் ஆகி கோமால தான் இருந்திருப்பான். இப்பதான் இறந்து போயிருக்கான். அவன் அம்மாலாம் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து கண்ணு முழிச்சிடாரு. அது பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மைக்காக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மைக்காலாம் வந்து நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது அவனும் வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்ல. ஹீரோ வந்து ரெக்கவர் ஆனதுக்காக போல. அப்ப ஹீரோ ஆக வரும்போது எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் 2 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லும்போது அவரும் எனக்காக எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே பின்னாடி வந்து சீனியர் வந்திருக்கிறத பார்க்கும்போது ஹீரோயின் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களையும் பட்டாசுலாம் வெடிச்சு வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் கேன்சர் பேஷண்ட் தானே, இப்போ ரெக்கவர் ஆகி வந்திருப்பாங்களே, அதனால 2 பேருக்கும் சேர்த்து தான் அந்த பார்ட்டி போல. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எப்பவும் போல 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மைக்கா வந்து சொல்கிறா, நான் யூடியூப் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவங்களும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே மைக்காவும் தட்டு மாதிரி யூடியூப் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஆனா அவனும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா நான் 1 மாசத்துல பிரான்ஸ் போறேனே, அங்க போய் செஃப் கிட்ட நல்ல வேலை கத்துக்கிட்டு நான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வைக்கணுங்கிறது தானே என்னோட கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கிட்ட மைக்காக்கு புஸ்ஸுன்னு ஆகுது. எத்தனை வருஷத்துக்கு போறேன்னு கேட்கும்போது அவனும் 5 வருஷம் சொல்றான். அதுக்கிட்ட மைக்காக்கு தலையே சுத்துது. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல, ஐ ஹேட்யூன்னு சொல்லிட்டு அவ கோச்சிக்கிட்டு போயிடுறா. அதை பார்த்த ஹீரோவுக்கு என் தங்கச்சி இன்னும் மக்காவே இருக்கா, இன்னும் மெச்சூரிட்டி வரல பாருன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இவங்க 2 பேரோட லைஃப் சூப்பரா போகுது. டேட்டிங் போறாங்க, அவுட்டிங் போறாங்க, மூவி
பீச்க்கெலாம் போகிறாங்க. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் வந்து ஒரு பாட்டி கடை இருக்கும்ல, ஸ்வீட் கடை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கடையும் திரும்பி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அங்கே சூப்பராக ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கு. இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்கிறது தானே ஆசை. அவர் ஃபுட்லேயே வந்து ரிசர்ச் பண்ணுற ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ மைக்கா தான் அவங்க கம்பெனியை பார்த்துக்கிறாங்க போல. ரொம்ப மெச்சூர்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஹீரோக்கே சந்தோஷமாக இருக்குது. என் தங்கச்சி ரொம்ப வளர்ந்துட்டாலேங்கிற மாதிரி அவரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஏத்தாப்புல ஒரு டாக்ஸி போகுது. அது 2 பேரும் பார்க்குறாங்க. அது அவங்க அப்பாவோட டாக்ஸி தான். 2 பேரும் இறங்கி பார்த்துட்டு போகிறது அந்த டாக்ஸி மாதிரியே இருக்குல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமான்னு ஹீரோவும் சொல்ல 2 பேரும் அதை ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னோட வாழ்க்கையில் வந்த பொக்கிஷன் நீங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் எப்பவும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வாழ விட மாட்டேன்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த சீரிஸ் முடியுது. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.